முதல்ல வந்து நீ வந்து பொது பொதுத்தனியன் செவிச்சுட்டு இதை சொல்லு. சரியா? श्रीशैलेषु दया पात्रं दीपज्ञादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा सदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतीन्द्रनियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयो हि वाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. வீடியோ ஆன் பண்ணி பண்ணு. அடியேன் அத்ரித் கிளாஸ்ல இருக்கா, இப்போ 7 o'clock வந்துடுவான். அதுக்கு சரி பரவாயில்ல. நான் காளிங்க நர்தனம் சொல்றாமா? அடுத்தது முதல்ல இப்ப அக்ஷரா சொல்லிட்டு இருக்கா, அடுத்தது சொல்லணும். சரி அக்ஷரா சொல்லுங்க. என்ன ஆகும்னா, ஆயர்பாடியில யமுனை கரையில ஒரு தெரியல கண்ணா, சரியா கேமரா கிட்ட. ஒரு ரொம்ப விஷப்பாம்பு காளிங்கன்னு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கும். அது வந்து ஃபுல் வாட்டர் எல்லாம் பாய்சன்டா இருக்கும். ஸோ பக்கத்துல இருக்க மரம் செடி எல்லாம் வாடி போயிடும். அங்க இருக்கிற மாடெல்லாம் வந்து தண்ணி குடிச்சா அப்படியே மயங்கி விழுந்துடும். ஆயர்பாடியில இருக்கிறவா எல்லாம் தண்ணியே குடிக்க முடியாம தவிச்சுட்டு இருந்தா. தண்ணி குடிச்சா அவ்வளவுதான், அதுல விஷம் இருக்கு. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து என்ன கிருஷ்ணருக்கு ஒரு நாள் ஐடியா வந்தது, நம்மளே போய் அந்த காளிங்கனரை வந்து என்ன பண்ணலான்னு பாக்கலான்னு. ஆனா கிருஷ்ணர் வந்து யாருக்கிட்டையும் சொல்லல. மத்தவா கிட்ட சொன்னா, இல்ல கிருஷ்ணா போகாத கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது ஆக போறதுன்னு மத்தவா எல்லாம் சொல்வாளாம். அதனால கிருஷ்ணர் வந்து சரி நான் யார்கிட்டயும் சொல்லாம நான் போறேன்னு கிருஷ்ணர் தானா போய் அந்த காளிங்கன் படையெடுக்கச்சு அந்த காளிங்கனோட தலை மேல அப்படியே ஒரே குதிரை வந்து லேண்ட் ஆனாராம். அங்க வந்து நன்னா அவர் வந்து ஆடின்னு இருந்தாராம். அந்த தலை மேல அந்த காளிங்கனுக்கா அவ்வளோ வலிச்சுதான். அந்த சின்ன பாதத்தினால அந்த ஆடின அந்த ஒரு ஆடத்துக்கு அந்த காளிங்கனோட தலை எல்லாம் ரொம்ப வலிச்சுதான். அந்த காளிங்கனோட மனைவி எல்லாம் விட்டுரு கிருஷ்ணா, எங்க மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா, காளிங்கன் திருப்பி அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான், திருப்பி இந்த நதிய திரும்பி கூட பார்க்க மாட்டான், அந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டான், தப்பு பண்ணாம நாங்க பார்த்துக்கணும் கிருஷ்ணா, நான் உயிரோட விட்டுரு கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணான்னு கெஞ்சி கேட்டாலாம். சோ கிருஷ்ணர் வந்து ரொம்ப கிருஷ்ணர் எம்பெருமான், கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப நிறைய வெரி மர்சிஃபுல்லா இருப்பாராம். சோ வந்து அந்த காளிங்கனோட மனைவி எல்லாம் அப்படி கேட்ட உடனே சரின்னு கிருஷ்ணர் விட்டுருவாராம். ஆனா வந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் ஆட் பண்ணணும். சோ என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் சொல்வாரா, அது வந்து காளிங்கன் வந்து போகலாம், ஆனா மதுராவை திரும்பி பார்க்காம போகணும்னு. காளிங்கனும் சரின்னு காளிங்கனும் ஹாப்பியா அப்படியே போவானா. ஆனா வந்து காளிங்கன் என்ன பண்ணுவானா, மதுராவை வந்து தாண்டிட்டோமான்னு பின்னாடி பார்ப்பானா. ஆனா மதுராவை தாண்டி இருக்க மாட்டான். மதுராவை பார்த்தோன்னே அப்படியே கல்லா மாறிடுவானா. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வச்சு அந்த என்ன ஆகும், ரொம்ப பெரிய இது நடக்கும். பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் நினைச்சுட்டு இருந்தா அது வந்து காளிங்கன் முடிகிற இடத்துல, காளிங்கனோட வாளோட முடிகிற இடத்துல வந்து ரொம்ப விலை உயர்ந்த மணி இருக்கு, ட்ரெஷர் இருக்குன்னு. சோ என்னன்னா, காளிங்கன் வந்து அவ வந்து தேடிண்டே இருந்தா ஃபுல்லா, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. மதுரால இன்னமும் அந்த இடம் இருக்கு. அது வந்து காளிங்கன் வந்து அப்படியே அந்த கல்லான இடத்துல அவ செம்மையா கோவம் வந்து கன்னால வந்து ஒரு தலையை ஷூட் பண்ணோடனே அந்த ஒரு தலையில இருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்தோன்னே பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் பயந்து அங்கிருந்து போயிட்டா. அது இன்னமும் இருக்கு இன்னும் மதுரால.
தன்யூஸ் மிரியன். எத்தனை நல்லா சொன்ன கண்ணா. ஆனா நம்ம இது மாதிரி லீலைகள்லாம் சொல்லும் போது நம்ம பூர்வாச்சாரர்கள் எதை சொல்லியிருக்காளோ, ஆழ்வார்கள் எதை சாதிச்சிருக்காளோ அது மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றதுல வந்து நம்ம அது எவ்வளவு தூரம் உண்மை, எது கரெக்ட் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம பூர்வர்கள் என்ன சொல்லியிருக்கா, நம்ம ஆழ்வார்கள் எப்படி சாதிச்சிருக்கா, அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் எதுல எவ்வளவு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? சரி, அடுத்தது பிரகிருத்தை கை தூக்கிறேன் கண்ணு. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு, எது வேணா சொல்லு. ஒரு ஊர்ல ஆயர்பாடியில ஒரு அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நம்ம வந்துட்டு எதுல பாரு இந்திரனோட தான் மழை பெய்யுது, நம்ம வந்துட்டு இந்திரனோட வந்துட்டு ஏதாவது பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து சொன்னாங்க, நம்ம இந்திரனோட பண்ண மாட்டோமே, கோவர்தன் மழை தானே நம்மளுக்கு வந்துட்டு மழை பெய்ய வைக்குது, அப்ப கோவர்தன் மழைக்கு தானே நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றான். சரின்னு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க கோவர்தன மழையில. அப்போ வந்துட்டு இந்திரன் வந்து பார்த்து ரொம்ப கோவப்பட்டான். நீங்க ஏன் எனக்கு பண்ணாம கோவர்தன மழைக்கு பண்ணீங்க? கிருஷ்ணா வந்துட்டு எனக்கு பண்ண சொல்லாம கோவர்தன மழைக்கு பண்ண சொல்றான், எனக்கு பண்ண. அதனால அவங்க என்ன பண்ணா, கோவர்தன் செம்மையா மழை பெய்ய வச்சான். அவரோட 11 அப்படியே டிராப்ஸ் வழி கல்லா வந்துச்சு. அப்புறமா கிருஷ்ணன் என்ன பண்ணா, இந்த சுண்டு வளர் வச்சு அந்த கோவர்தன் மழையை அதை தூக்குனா, அந்த சுண்டு வளர் வச்சுட்டு. அப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள வாங்க, எல்லாரும் நினைறாதீங்க அப்படின்னு சொன்னான். அப்போ கோவர்தன் என்ன சொன்னாங்க, யசோதா வந்துட்டு உனக்கு கை வலிக்கலையா, நீ அப்படியே தூக்கி இருக்கன்னு சொன்னான். கிருஷ்ணன் என்ன சொன்னா, அதனால ஒன்னும் இல்லை, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னா நான் அப்படி தூக்கிப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்னாச்சு, இவன் வந்துட்டு என்ன பண்ண, இந்திரன் வந்துட்டு என்ன பண்ணா, சாரி கிருஷ்ணா, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கிருஷ்ணன் எது பண்ணாலும் நம்ம ஏதாவது ரொம்ப ப்ளீஸ் கேட்டோம்னா விட்டுருவாரு. இனிமேல் நம்ம அதை பண்ணாதீங்கன்னு விட்டுருவாரு. அப்புறம் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தனுஷ் நடிகன். நெக்ஸ்ட் மகனியரங்கன் ஏதோ சொல்ல கை தூக்கி இருக்குது. என்ன சொல்ல போற கண்ணா? ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க. யமலார்ஜுன சாப விமோக்ஷன சொல்ல போறேன். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து ரொம்ப அடம் பண்ண. அதனால அப்புறம் யசோதா வந்து அடம் பண்ணான்னு உரல்ல வந்து கட்டி வச்சிருந்தான். உரல்ல வந்து கட்டிட்டான். அப்புறம் கண்ணன் வந்து அப்படியே அடம் பண்ணிட்டே இருந்தானா. அப்படியே வந்து அத வந்து கஷ்டப்பட்டு நவுத்தின்று தவழ்ந்து போனான். அப்புறம் 2 மரம் இருந்தது. இந்த 2 மரத்துக்கு நடுவுல போகும்போது கஷ்டப்பட்டு அந்த உரல் வந்து சிக்கிக்கிச்சான். கஷ்டப்பட்டு முன்னாடி போனானா. அப்புறம் வந்து அந்த 2 மரமும் வந்து உடஞ்சிருச்சான். அப்புறம் அதுல இருந்து தேவர்கள் மாதிரி வந்தாங்க. அந்த தேவர்கள் யாருன்னா குபேரனோட பையங்க நலக்கூவரன், மணிக்கிரீவன். அவ 2 பேரும் ஏன் வந்து மரமா மாறினானா, ஒரு நாள் அவ 2 பேரும் மண்ணுல விளையாடிந்தாள். அப்புறம் நாரத முனி ஏத்தாப்புல வந்திருந்தாள். அப்புறம் நலக்கூவரனும் மணிக்கிரீவனும் நாரத முனிய நமஸ்காரமே பண்ணலையா. அப்புறம் நாரதர் அத நோட்டீஸ் பண்ண உடனே நாரதர் வந்து சாபம் கொடுத்தாராம். என்ன சாபம்னா, நீங்க 2 பேரும் மரமா நிப்பீங்க, இங்க 2 பேரும் மரமா நிப்பீங்க எப்பயும் சொன்னார். அப்புறம் நலக்கூவரனும் மணிக்கிரீவனும் நாரத முனி கிட்ட மன்னிப்பு கேட்டாலாம். என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வந்து யாராச்சும் பெரியவா வந்தான்னா
நமஸ்காரம் பண்றேன் சொன்னார். அப்புறம் நாரத முனி சொன்னானா, நீங்க இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கணும்னா நீங்க போய் கோகுலத்துல நில்லுங்க. அப்புறம் நீங்க கிருஷ்ணன் எம்பெருமானால நீங்க சாபத்திலேருந்து விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் நின்றுட்டே இருந்தாளா. பெரியவனா ஆற வரைக்கும் நின்றுந்தாளா. அப்புறம் கிருஷ்ணர் நடுவுல அந்த உரலை கஷ்டப்பட்டு சிக்க வச்சு அப்புறம் 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 முன்னாடி போய் அந்த 2 மரத்தையும் சாச்சிட்டாராம். அப்புறம் அவ 2 பேரும் கிருஷ்ணரை தேங்க் பண்ணாங்க. அப்புறம் கிருஷ்ணர் ஆசீர்வாதம் பண்ணி அவ 2 பேரையும் குபேரன் கிட்டே அமிச்சிட்டார். அடியே. வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் தன்வி, அதுக்கப்புறம் கோவர்த்தன். தன்வி. அடியேன் சுவாமி. நான் கிருஷ்ணர் மாடுகளோட எதுக்காக க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். வெரி குட். எப்பவுமே கிருஷ்ணர் மாடுகளோடயே இருப்பாங்க. மாடுகள் சத்வகுணத்தோட இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு மாடுகள்னா ரொம்ப பிடிக்கும். நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்லியிருக்காரு, அவர் பரமபதத்துல இருக்கிறதோட மாடுகளோட இருக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே மாடுகளோட விளையாடுவாரு, ஃப்ளூட் வாசிச்சு மாடுகளை வர வைப்பாரு, அவர் மாடுகளை டீஸ் பண்ணுவாரு, எல்லாமே மாடுகளுக்கு பண்ணுவாரு. அடியன். வெரி குட், வெரி குட். கிருஷ்ணருக்கு ஒரு பாட்டு பாடவா? இது ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டு வரலாம், பாட்டு கடைசியில வச்சுக்கலாம். சரியா? சரி, அடுத்தது கோவர்த்தன். அன்மியூட் பண்ணிக்கோ கோவர்த்தன். கோவர்த்தன் அன்மியூட் பண்ணி சொல்லு. சொல்லு. கண்ணன் நான் பெருமாள் அர்ஜுனன் ஒரு சீக்ரெட் இதை சொல்ல போறான்னு நான் சொல்ல போறேன். கண்ணன் சொல்றாரு, பகுனி மேரே தாயி ஜன்மானி தவஜார்ஜுன தாண்யஹம் வேத சர்வாணி வேத பரந்தபன்னு சொல்றாரு கண்ணன் அர்ஜுனன் சொல்றாரு, நீனும் நிறைய பிறவி எடுத்திருக்க, நானும் நிறைய அவதாரம் வந்திருக்கேன் சொல்றாரு. ஆனா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு கண்ணன் சொல்ற. வெரி குட், வெரி குட் கோவர்த்தன். ரொம்ப அருமையா சொன்ன உண்மை. அவருக்கு நம்மள எவ்வளவோ பிரிவு எடுத்திருக்கோம், ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனா பகவானும் நிறைய பிரிவு எடுக்கிறார், ஆனா அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதுதான் அர்ஜுன் சொல்றாரு. வெரி குட். அடுத்தது ஹரிப்ரியா, அப்புறம் மாலதி. ஹரிப்ரியா. அடியே, நான் கோவர்தனா கதை சொல்ல போறேன். ஒரு நாள் கிருஷ்ணர் அவரோட அப்பாவோட அசம்பிளில என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ நந்தராஜன் சொல்றார் தட் இப்போ இந்திரனுக்கு பூஜை போடுற டைம் வந்துடுச்சு, மழை வர போகுது, சோ அவருக்கு இப்போ பூஜை போடணும் அப்படின்னு சொல்றார். ஆனா கிருஷ்ணருக்கு உள்ளங்குள்ள எம்பெருமானால
அவர் சொல்றார் தட் நான் தான் இங்க எம்பெருமாள், நான் தான் இங்க பெருமாள். அவாலாம் பெருமாள் என்னை விட்டு அடுத்த பெருமாளை ஏன் வந்து சேவிக்கிறா? இப்போ நான் வந்து எல்லாருக்கும் வந்து காமிக்கிறேன் யாரு பெருமாள் அண்ட் ஏன் வந்து என்ன சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா கிட்ட சொல்றார் தட் நம்ம கோவர்தனகிரி மட்டும்தான் நம்மளுக்கு மழை தர்றது. அதுதான் வந்து மேகங்களை தடுத்து அதை உடைச்சு மழை தர்றது. ஸோ நம்ம கோவர்தனகிரிக்கு தான் பூஜை போடணும், இந்திரனுக்கு இல்லை. இந்திரன் வெறுமா மேகங்களை தான் அனுப்புவான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நந்தகோபரும் மற்ற வாசிகளும் நல்லா வந்து யோசிச்சு சொன்னா தட் வந்து இது நல்ல ஐடியா, இதுதான் கரெக்ட், இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவர்தனகிரிக்கு பூஜை போடுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நாள் வந்த உடனே கிருஷ்ணர் வந்து எல்லா பண்டம் எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கோவர்தனுக்கு வச்சுட்டு எல்லாரையும் கண்ணை மூட சொன்னார். கண்ணை மூட சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து கோவர்தன் கிரிக்குள்ள அவரே அவரோட ஆத்மாவை வச்சு கோவர்தன் எல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி காமிப்பா. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரையும் வந்து கண்ணை திறக்க சொல்லிட்டு பார்த்தா வந்து எல்லாம் காலியா இருக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்வார் கோவர்தன் கிரி நம்மளோட ரொம்ப ப்ளீஸ்ட், ஹி இஸ் வெரி ப்ளீஸ்ட் வித் அஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியே எப்ப பார்த்தாலும் பூஜை போடணும். ஆனா மேலேருந்து இந்திரன் பார்த்து ரொம்ப கோவம் ஆயிருப்பான் அண்ட் வந்து ஹீல் கிவ் அவுட் அ ஹில் ஸ்டாம். கல்லு மாதிரி ஐஸ் எல்லாம் வந்து விழ ஆரம்பிக்கும். அப்போ யாராலையுமே தாங்க முடியாது, மாடு பசுனாலையும் தாங்க முடியாது. அவர் வந்து அப்போ கிருஷ்ணர் கிட்ட போய் எல்லாரும் கேட்டா கிருஷ்ணர் வந்து அவரோட சுண்டு விரலால கோவர்தன்கிரிய ஒரு 7 நாள் அப்படியே புடிச்சு வச்சிருந்தார். 8வது நாள் காலம்புற இந்திரனுக்கு அப்போதான் தெரிந்தது தட் கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன பாலகன் இல்ல, பட் தென் ஹீஸ் த எம்பெருமானால. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணரோட கால்ல வந்து விழுந்து சேவிச்சு மன்னிப்பு கேட்டான். அண்ட் கிருஷ்ணர் இஸ் ரியலி மர்சிஃபுல். ஸோ அவர் வந்து மன்னிப்பு கேட்ட உடனே வந்து தந்துட்டா. ஸோ மன்னிப்பு கேட்ட உடனே வந்து சமைச்சுட்டா. அண்ட் அதுக்கப்புறமா இந்திரன் வந்து அந்த மாதிரி திருப்பியும் என்னைக்குமே பண்ணல. தன்யஸ்ரீ. அடுத்து மாலத்தி அன்மியூட் பண்ணிட்டு செய்கிறாங்க. சொல்லு, அன்மியூட் பண்ணிக்கோ. சுவாமி, நான் கண்ணன் ஏன் குழல் வாசிக்கிறான்னு சொல்ல போறேன். கண்ணன் ஏன் குழல் வாசிக்கிறான்னா அவனுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவன் எப்பயுமே குழலை அவன் பக்கத்திலேயே வச்சிருப்பான். தூங்கும்போது, சாப்பிடும்போது, அப்புறம் சும்மா இருக்கும்போது அவன் எடுத்து வாசிக்கும் போது எல்லா தேவர்களும் அதை கேட்டு பிரம்மா அவரோட லக்ஷ்மி வாசிக்கிறத மறந்துடுவாரு. லக்ஷ்மியும் கண்ணன் வாசிக்கிற குழல அவங்களும் அதுல மயங்கி போயிடுவாங்க. எல்லா பூக்களும் செடியும் கல்லுகளும் எல்லாமே கண்ணனோட ஓசையில மயங்கி போயிடும். அடியே. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து ஸ்ரேயா, நீ கை தூக்கின்னு போல இருக்கே கண்ணா. வேற யாராவது சொல்லணுமா? ஏதாவது வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? சரி, தன்வீர் ஏதோ பாட்டு பாடுறேன்னு சொன்னேன்ல. அடியேன் இந்த பாட்டு வந்து பிலஹரி ராகம், ஆதி தாளம். வேணு கோபாலா ராஜித சத்குண ஜெயசீலா வேணு கோபா
యువకురా కరములతో మరి మరి నేను ధరణలకగునా రవేణు గోపాల రాజిత సద్గుణ జయశీల రవేణు గోపాల రాజిత సద్గుణ జయశీల அடியேன் அடியே ரொம்ப அருமையா பண்ணுடா கண்ணா. கீதாமா தேவரை ராத்து கண்ணனும் கொஞ்சம் காமிக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அடியேன் கீதாமா தேவரி ராத்து குழந்தை கண்ணன், குட்டி கண்ணன், இதோ 3 வயசு கண்ணன் ரொம்ப உண்மையிலே அருமையா இருக்கு. டச்சி மாமா சாட்டின்னு இருக்கு கிருஷ்ணா குட்டி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நம்ம இன்னைக்கு செஷன்ஸ் ஆரம்பிக்கலாமா? இதற்கெல்லாம் எடுத்து இல்லையா? இப்ப முதல்ல அடிக்கன் வந்து நம்ம 4 நாளா வந்து கிருஷ்ணனுடைய அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம், லீலைகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அனுபவம் எப்படி ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம அனுபவிச்சத மாதிரி ஆழ்வார்கள் எப்படி கிருஷ்ணனை அனுபவிச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுக்கே தெரியும், நிறைய பாசங்கள் கத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி லீலைகள் பார்த்து கேட்கும் போதும் சொல்லிட்டு இருக்கோம் எந்த ஆழ்வார் என்ன எப்படி அனுபவிச்சாங்க. ஆனா இப்ப இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். முதல்ல கண்ணனை ரொம்ப ஆழ்ந்த அனுபவிச்ச ஆழ்வார் ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து உபதேச ரத்தன மாலையில வந்து சுவாமி வனவாள மாமிகள் சொல்றார், பொங்கும் பரிவாலே அப்படின்னு சொல்றார். அந்த ஆழ்வார் யாரு? பெரியாழ்வார் என்ன பண்ணார்? பெருமாள் அந்த உடனே பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது தீம்பு வந்துருமோ நினைச்சு அவருக்கு என்ன பாடினார்? திருப்பல்லாண்டு பாடினார். ஆமா, திருப்பல்லாண்டு பாடினார். அவருக்கு வந்து பெருமாள் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எப்பவும் பயம் அவருக்கு. அதனால அவர் திருப்பல்லாண்டு பாடினார். அதே மாதிரியே இப்ப வந்து கிருஷ்ணாவதாரத்தை பார்த்த உடனே பெரியாழ்வார் இன்னொரு பிரபந்தமும் அருளி செய்திருக்கார். ஒண்ணு வந்து திருப்பல்லாண்டு நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு ஒரு திவ்ய பிரபந்தம், அதையும் பெரியாழ்வார் தான் அருளி செய்திருக்கார். அதுல மொத்தம் ஒரு 450 பாசுரங்கள் இருக்குது. திருப்பாவே நம்மளுக்கு தெரியும் 30 பாசுரம் இருக்கு. அதே மாதிரி இந்த பெரியாழ்வார் திருமொழியில 450 பாசுரங்கள் இருக்கு. அந்த 450 பாசுரங்கள்ல 260 பாசுரங்கள் கிருஷ்ண பகவான் அனுபவம் தான் இருக்கு. பாதிக்கு மேல கிருஷ்ணனுடைய அனுபவம். சரி, அப்படி என்னதான் கிருஷ்ணரை அனுபவிச்சார் அவர் அப்படின்னு நம்ம பாக்குறோமா? கொஞ்சம் இதுவா இப்ப நம்ம ஆத்துல வந்து ஆத்துலயோ இல்ல கோவில்லையோ திவ்ய பிரபந்தம் செவிக்கணும், 4000 செவிக்கணும் அப்படின்னாக்கா திருப்பல்லாண்டு முடிஞ்ச உடனே முதல்ல ஆரம்பிக்கிறது பெரியாழ்வார் திருமொழி தான். அதுல முதல் பாசனமே வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். உடனே ஒரு சுட்டி பயல் கேட்கறான், சுவாமி என்ன சொன்னார்? இவ்வளவு நாளா கண்ணன் அவதரிச்சது வடமுதலின்னு சொன்னார். இப்ப ஆழ்வார் வந்து திருக்கோஷ்டியூர்னு சொல்றாரு, எது கரெக்டு அப்படின்னு கேட்கறான். நம்ம இது மாதிரிலாம் கேள்வி கேட்போம்னு அன்னைக்கே நம்ம ஆச்சாரியர்களுக்கு தான் தெரியும். அதனால அவ அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கா. ஏன் அவர் ஆழ்வார் வந்து திருக்கோஷ்டியூர்னு சொன்னார் அப்படின்னாக்கா, கண்ணன் பிறந்த உடனே அவருக்கு நிறைய ஆபத்து இருக்கு தெரியும். ஏன்னா ஆபத்து இல்லாத சமயத்திலேயே பல்லாண்டு பாடினவர் பெரியாழ்வார். இப்ப ஆபத்து இருக்குன்னு தெரியும். யார் மூலமா இருக்கு? கம்சன் மூலமா ஆபத்து இருக்குன்னு தெரியும். அதனால இன்னும் முதலே பயந்து போயிட்டார் அவர். அதனால கண்ணன் பிறந்த இடத்த கூட சொல்லலையாம். ஏதாவது இந்த பெரியாழ்வார் திருமொழியை படிச்சுட்டு கம்சன் தெரிஞ்சுட்டு இங்கதான் இருக்கானா அப்படின்னு கண்டுபிடிச்சிட போறானேன்னு அவர் வடமுதலின்னு கூட சொல்லாம திருக்கோஷ்டியூர்னு சொல்றாராம். அது மட்டும் இல்லாம திருக்கோஷ்டியூர் மேல பெரியாழ்வாருக்கு ஒரு தனி பிரியம் உண்டு. திருப்பல்லாண்டுல பாடும்போது பாத்திரங்கள்ல கூட அபிமான துங்கல் செல்வனை போல திருமாலே அப்படின்னு பாடுறார். அந்த செல்வன் இருக்கா இல்லையா, அந்த செல்வன் யாருன்னாக்க இந்த பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப முக்கியமான மந்திரி மாதிரி. அவர் இருந்த ஊர் திருக்கோஷ்டியூர். அவருக்கு அவரை செல்வனை பிடிக்கும், அதனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு இவர் அருளி செய்யறார் முதல் பாசத்துல. நம்ம என்ன பண்றோம்? யூஸ்வலுடைய ஒரு குழந்தை மாத்துல பிறந்தா என்ன பண்றோம்?
ஆஹா குழந்தை படுத்துட்டு சந்தோஷப்படுவோம்ல. அதே மாதிரி அந்த முதல் 10 பாசுரத்துல ஆழ்வார் வந்து குழந்தை பிறந்துட்டு எல்லாம் ஊரே கொண்டாட்டமா இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அந்த 10 பாசுரங்கள் செவிக்கிறார். சரி, அடுத்த 2ஆம் பதிகம் என்ன பண்ணார்? அதாவது 10 பாசுரங்கள் முடிஞ்சதுனாக்கா அது ஒரு பதிகம்னு சொல்லுவார். இப்ப 2வது பதிகத்துல என்ன பாடினார் ஆழ்வார் அப்படின்னு பார்த்தாக்க, அது சீதக்கடல் அப்படிங்கிற பதிகம். சரி, நான் மாத்திர குழந்தை படுத்துட்டு என்ன சொல்லுவோம் எல்லாரையும், வந்து பாருங்கோ, எங்காத்த குழந்தை வந்து பாருங்கோ, எங்காத்த குழந்தை வந்து பாருங்கன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஆழ்வார் இதை சொல்றார். இந்த பாசத்துல வந்து சீதக்கடல் அப்படின்ற பதிகத்துல எல்லாரையும் வந்து குழந்தைய பாருங்கோ, என் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்கோ அப்படின்ற. சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம்னாக்க, கால் இருக்க அந்த விரல் இருக்க கட்ட விரலை அதை எடுத்து வாயில வச்சுக்கும். கை விரல் கூட இருக்காது, கால் விரலை அதை வந்து பாருங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார். யசோதை பிராட்டி திருவாய்ப்பாடியில இருக்க மொத்த பேரையும் வந்து பாருங்கோ, வந்து காணீரேன்னு பாடுறான். அவன் அவ்வளவு அழகு, அவ்வளவு அருமையா இருக்குது. சாதாரண 10 பாசுரங்கள் தான் ஒரு பதிகம். ஆனா இந்த பதிகத்துல 21 பாசுரங்கள். 21 பாசுரங்கள்ல ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய அழக சொல்லி எல்லாரும் வந்து பாருங்கோன்னு சொல்றாரு. அதுல ஒரு பாசுரம் என்ன சொல்றாருனாக்கா, எம்பெருமான் அவதரித்தது வந்து அஸ்தத்தின் 10ஆம் நாள் தோன்றி அச்சுதன் அப்படின்றார். அஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணன் அவதரித்தது வந்து ரோஹிணி நட்சத்திரம்னு தெரியும். ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம்னு தெரியும். ஆனா ஆழ்வார் ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லாம அச்சத்தின் 10ஆம் நாள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதுக்கும் அதேதான் காரணம். அவர் பிறந்தது எந்த தேதி தெரிஞ்சதுன்னா கம்சன் ஏதாவது பண்ணிட்டு போறானேன்னு அவருக்கு பயம். அதை சொல்றதுக்கு கூட அவருக்கு பயம். ஆனா அச்சத்துல எண்ணி பார்த்தான்னு வச்சுக்கோயே, மேலே எண்ணி பார்த்தாக்க 10ஆம் நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம், கீழே எண்ணி பார்த்தாக்க 10ஆம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அது மாதிரி வெற்றி அவர் வந்து அஸ்தத்தின் 10ஆம் நாள் பிறந்தான் அப்படின்னு சொல்றார் இந்த பதிகத்துல. இந்த பதிகத்துல இன்னொன்னு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்ணன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவன் அம்மா கட்டில் நடுவுல தொட்டில் ஒரு வண்டி சக்கரத்துல அடியில விட்டுட்டு போனப்ப சகடாசுரனை வதச்சி கொண்டாந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த கதை பார்த்தோம் இல்லையா? விருத்தாந்தம். சரி, அவருக்கு அப்ப என்ன வயசு அப்படின்னு கேட்டாக்க ஆழ்வார் அதையும் கரெக்டா சொல்ல, நாள்கள் ஓர் 4-5 திங்களிலே அப்படின்றார். கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறார். அவனுக்கு என்ன வயசு அப்போ? 2 வயசா 3 வயசா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் ஆழ்வார். சின்ன வயசுல பிறந்தான் அப்படின்னு சொல்றார். இது 2வது பதிகம். 3வது பதிகத்துல மாணிக்கம் கட்டி அப்படிங்கிற அந்த பதிகம். அந்த பதிகத்துல என்ன சொல்றார்? நம்ம குழந்தை பிறந்து எல்லாரையும் கூட்டு காமிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம்? குழந்தைக்கு தொட்டில் இடுவோம் இல்லையா? தொட்டில்ல குழந்தைய விட்டு தாலாட்டப்படுவோம் இல்லையோ? இப்ப அடுத்த பதிகம் வந்து அந்த கண்ணனை தொட்டில்ல இட்டு யசோதை பிராட்டி தாலாட்டு பாடுறா. தாலையிலோன்னு பாடுறது அடுத்த மாணிக்கம் கட்டி அப்படிங்கிற பதிகம். சரி, குழந்தை தொட்டில்ல வந்தாச்சு. அடுத்தது என்ன? குழந்தை பெருசானே குழந்தை தவழ்ந்து நட போடும். முட்டிக்கால் போட்டுட்டு முட்டி போட்டுட்டு மொல்லா நடந்து வரும் இல்லையா? தவழ்ந்து வரும் இல்லையா? அத வந்து முகத்தை சுட்டி அப்படின்ற பதிகம். அந்த பதிகத்துல என்ன பண்றா? யசோதை பிராட்டி வந்து நிலவை கூப்பிடுறா. நிலா, என் குழந்தைய வந்து பாரு, எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. நீ என்ன என் குழந்தைய பார்க்காத நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? உனக்கு வந்து 2 கண்ணு இருந்ததுன்னா என் குழந்தை எவ்வளவு அழகா இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்றா யசோதா. இது மட்டும் இல்ல, சந்திரன் கேட்கல, போயிட்டே இருக்கான். ஓ, இந்த குழந்தை ரொம்ப சின்னவன் நினைச்சுன்னு போயிட்டு இருக்கியா நீ? என் குழந்தை சின்னவனா என்னன்றத நீ மாவலி கிட்ட போய் கேட்டு பாரு, அவனுக்கு தெரியும். ஏன்னா மகாபலி வந்து என்ன பண்றார்? ஒரு நாள் வந்து வாமன அவதாரம் போட்டு திருவிக்கிரமநாத அவதாரத்துல உலகத்தை ஃபுல்லா அணுந்துட்டார் இல்லையா? என் குழந்தைய சின்னவனா நினைச்சு ஏமாந்து போயிடாதே அப்படின்னு அடுத்த 10 பாசம். அடுத்த 10 பாசத்துல குழந்தை என்ன பண்ணும்? தவழ்ந்துன்னு வச்சே குழந்தை மொள்ள தனியே தூக்கும் இல்லையா? இது எதுக்கு சொல்றேன்னாக்க, இது வந்து ஆழ்வார் வந்து ஒரு ஸ்டேஜையும் அனுபவிச்சிருக்கார். குழந்தை தலை தூக்கி விளையாடுற பதிகம் வந்து அது வந்து உய்ய உலகு அப்படிங்கிற பதிகம். சரி, இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்தது வந்து குழந்தை, சின்ன குழந்தை என்ன பண்ணுவா? கைத்தட்டு சொல்லுவா இல்லையா? கைத்தட்டு அப்படின்னு என்ன விளையாடுவா இல்லையா? அது வந்து கைத்தட்டி விளையாடுறது வந்து சப்பானி குத்துதல் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அது ஒரு 10 பாசனம். குழந்தை உட்கார்ந்து கை தட்டுறதோ இல்லையோ, அது 10 பாசனம். சரி, அப்புறம் குழந்தை நடந்துட்டான், தவழ்ந்துட்டான். இப்ப வந்து என்ன பண்றான்?
மொள்ள நடக்கிறான். நடக்கச்சு என்ன பண்ணுவான், குழந்தை மொள்ள எழுந்துப்பா. முதல்ல சாதாரண குழந்தைகள்லாம் முதல்ல எழுந்துப்பா, முதல்ல ஒரு கால் வைப்பா, 2 கால் வைப்பா, உழுதுருவா, திரும்பி எழுந்துப்பா, மொள்ள நடப்பா. அது தளிர் நடை நடக்குதுன்னு சொல்லுவோம், தட்டு மாதிரி நடக்குது. அதை ஒரு 10 பாசுரம், தொடர் சங்கிலி கை அப்படிங்கிற 10 பாசுரத்துல ஆழ்வார் அதை அனுபவிக்கிறார். அடுத்தது என்ன 10 பாசுரம் அப்படின்னாக்கா, குழந்தை அது மாதிரி உள்ள நடந்து வந்தவொடனே என்ன பண்ணுவாமா, ஓடி வந்து என்கிட்ட ஏறிக்கோ, என்னால ஏறிக்கோ, என் இடத்துல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா, குழந்தை ஓடி வரும்ல. அதை ஒரு 10 பாசுரம் என்ன, பொன்னியின் கிங்கிணி அப்படிங்கிற 10 பதிகம், 10 பாசுரங்கள் கொண்ட பதிகம். இந்த பதிகத்துல ஆழ்வார் ஒரு பாசுரத்திலுமே அச்சோ அச்சோ இவ்வளவு அழகா இருக்கிய குழந்தையே, அச்சோ அச்சோ அவ்வளவு அழகா இருக்கியே அப்படின்னு அச்சோ அச்சோன்னு அந்த குழந்தைய ஆழ்வார் அனுபவிக்கிறார் அடுத்த 10 பாசுரங்களால. அடுத்து முடிஞ்ச உடனே குழந்தை என்ன பண்ணும், அம்மா முதுகுல தோல்ல கட்டின்னு ஆடும் இல்லையா, அது நம்ம பார்த்திருக்கோம். முதுகுல குழந்தை ஏறிக்கும், அப்படி எப்படி ஆடும். அதை புறம்புல்குவான் அப்படின்னு சொல்லுவா நம்ம பெரியவா. இத வட்ட நடுவே அப்படிங்கிற பதிகத்துல ஆழ்வார் 10 பாசுரத்தால கண்ணன் யசோதை பிராட்டியினுடைய முதுகுல ஆடினதை நினைச்சு முகிழ்ந்து பாசுரம் அருளி செய்தார். அடுத்தது 2ஆம் பதிகம். 2ஆம் பதிகத்துல முதல்ல முதல் 10 பதிகத்துல எப்படி 2ஆம் 10 பதிகம் இருக்க, முதல் 10 பாசுரத்துல குழந்தைகள் என்ன ஆகும், சின்ன வயசுல கண்ணை மூடிட்டு பூச்சிக்காமின்னு சொல்லுவா குழந்தைங்களாம். நீங்களாம் கூட பண்ணிருப்பீங்க சின்ன வயசுல. இப்ப உங்க அக்கா தங்கையில யாராவது தங்கையோ இருந்தா கூட அதை கூட விளையாடிப்பா. அது மாதிரி பூச்சி காமிக்கிறது இருக்கு இல்லையா, அது மெச்சூது தங்கம் அப்படிங்கிற ஒரு 10 பாசுரத்தினால குழந்தை பூச்சூட்டி, அதாவது பூச்சி காட்டி விளையாடினாங்க கண்ணன். அதை பாடுற ஆழ்வார். அடுத்த 10 பாசுரம் கண்ணனை முளை உள்ள அழைக்கிறார், பால் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ பால் சாப்பிடி கூப்பிடுற பதிகம் அந்த பணம் அரவணையாய் அப்படிங்கிற பதிகம். அந்த பதிகத்துல ஆழ்வார் சொல்ற, குழந்தைகள்லாம் பால் சாப்பிடும் போது என்ன பண்ணணும்னா அப்படி மூக்கு ஒரு வாட்டி உறிஞ்சிட்டு பால் சாப்பிடும், அப்படின்னு உறிஞ்சிட்டு. அதே மாதிரி ஆழ்வாரும் நீ அது மாதிரி மூக்கு உறிஞ்சிட்டு என்ன சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுற, அதை ஆழ்வார் அனுபவிச்சிருக்காரு. சரி, குழந்தைக்கு கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். இப்ப என்ன பண்ணணும், குழந்தைக்கு காது குத்தணும். காது குத்தி கடுக்கெல்லாம் போடணும் இல்லையா. அதனால அடுத்த 10 பாசுரம் பொய்ப்பாடுடைய அப்படிங்கிற 10 பாசுரம். அதுல கண்ணனுக்கு காது குத்தி அவனுக்கு கடுக்கன் போட்டு அதெல்லாம் பண்ண வேண்டிய பதிகம். அதுல 12 நாம பாட்டு, பெருமாளுடைய 12 பேர் இருக்கு இல்லையா, கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரமன், வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாபன், தாமோதரன் 12 பெருமாளுக்கு திருநாமம் இருக்கு. இந்த 12 திருநாமம் கொண்ட பதிகம் இது பொய்ப்பாடுடைய அப்படிங்கிற பதிகம். அதுக்கு அடுத்த பதிகம் நம்ம எல்லாருக்குமே ஒன்னா தெரியும். குழந்தை கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். அவனை யசோதை பிராட்டி குளிக்கத்து வா கண்ணா, குளிக்கத்து வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறான். அது என்ன பதிகம் நம்மளுக்கு எல்லாரும் தெரியுமே. என்ன பதிகம் அது? நீராட்டம். வெண்ணை அணைந்த குணங்கம் பற்று இல்லையா, அந்த பாசனம் 10 பாசனத்துல பாப்பா படிக்க வாப்பா குளிக்க வாப்பான்னு கூப்பிடுறான். அதுல 9 பாசனம் குடிச்சு அப்ப வரைக்கும் கண்ணன் வரவே இல்லை. ஆனா கடைசி பாசனத்துல என்ன சொன்னா, நீ வரலன்னா நப்பினை பிராட்டி உன்னை பார்த்து சிரிக்க போறா அப்படின்னு சொன்னான். உடனே கண்ணன் என்ன பண்ணா, ஓடி வந்துட்டான் குளிக்கிறதுக்கு. கடைசி பாசனத்துல தானே நப்பினை காணில் சிரிக்கும் அப்படின்னு கண்ணன் ஓடி வந்துட்டான். இது வீராட்ட பாசுரம். அடுத்தது குளிச்ச உடனே என்ன பண்ணுவா அம்மா, குளிச்ச உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவா, தலை வாரி விடுவா இல்லையா குழந்தைக்கு. அதே மாதிரி கண்ணனுக்கு தலை வாடுறார் அம்மா. இதை ஒரு 10 பாசுரம் பாடியிருக்க ஆழ்வார். என்ன பாசுரம் அப்படின்னாக்க, திண்ணை மணாளனை அப்படிங்கிற பதிகத்துல கூப்பிடுறா. அப்ப என்ன பண்றா, தலை வாரும்போது குழந்தைகளுக்கு தலையை காமிக்காது. அதனால காக்காவை கூப்பிட்டு வேடிக்கை காமிக்கிறாமே, என்ன அக்காய் 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 காக்கா இங்க வா குழந்தைய பாருன்னு காக்கா கூப்பிட்டு வேடிக்கை காமிச்சு தலை வாடுற. சரி, தலை வாரியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், குழந்தைக்கு பூ சூட்டணும் இல்லையா. தலையில நல்ல அழகான பூலாம் இருக்கு, அதுல சூட்டணும்னு நினைச்சே அவன் சொல்றான், கண்ணு அதெல்லாம் இல்லை, எனக்கு டைம் ஆயிடுத்து, என்னுடைய கோலை கொடு, நான் போய் மாடை மேய்ச்சிட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான் கண்ணன். கோல் குடுன்றான். உடனே அம்மா சொல்றா, ஐயோ கோலா எங்க வச்சேன்னு தெரியலையே, கோல் எங்க வச்சேன் அப்படின்னு சொல்லி கோல் கொண்டு வான்னு திருப்பியும் காக்காய் கேட்கறான். கோல் எங்கேயா வச்சுட்டேன், கோல் கொண்டு வான்னு சொல்லி அவனை பராக்கி விட்டுறான்.
அது வந்து ஒரு பாசம், ஒரு 10 பாசம். அதுக்கு அடுத்தது வந்து அவனுக்கு பூச்சூட்டுற ஆணிய நீக்க அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் பூச்சூட்டுற பழக்கம். இந்த பதிகம் தான் நம்ம அடுத்தது கத்துக்க போறோம். நம்ம வந்து நீராட்டம் கட்டு முடிச்சதாச்சு, அடுத்தது நம்ம பூச்சூட்டல் கத்துக்க போறோம். அந்த 10 பாசனங்கள் ஆழ்வார் பூச்சூடல் எப்படி பெருமாளுக்கு என்னெல்லாம் பூச்சூட்டினா, செண்பக பூச்சூட்ட வாராய், மல்லிகை பூச்சூட்ட வாராய், எல்லா பூவும் பெருமாளுக்கு ஒரு ஒரு புஷ்பமா சமர்ப்பிக்க போறார். அடுத்தது என்னாச்சு, பொண்ணை இவ்வளவு அழகா இருக்கான், குளிச்சுட்டான், நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டான், தலைய வாரிட்டான், பூச்சூடிட்டான், இப்ப ரொம்ப அழகா இருக்கானே, அவனுக்கு தான் திருஷ்டி வந்துட போகுது அப்படின்னு ஒரு 10 பாசுரத்துல ஆழ்வார் வந்து அந்த குழந்தைக்கு திருஷ்டி கழிக்கிறார். காப்பிட வாராய் காப்பிட வாராய்ன்னு கூட்டி எல்லாரையும் அவனுக்கு திருஷ்டி கழிக்கிறார். இதுக்கு அடுத்த 2 பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம். இந்த பதிகத்துல என்ன வெண்ணெய் விழுங்கி அப்படிங்கும், ஆற்றில் என்று அப்படின்ற 2 பதிகம். அந்த பதிகத்துல கண்ணன் பண்ற சேஷ்டிதங்கள் என்னெல்லாம் தீம்பு பண்றான். ஒரு ஆத்துல போய் வெண்ணைய திருடுறான், ஒரு ஆத்துல போய் பானையை உடைக்கிறான், ஒரு ஆத்துல போய் ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுக்கிறான், இது மாதிரி எல்லாம் பண்றான் இல்லையா. அதனால பக்கத்துல இருக்க ஆட்சிகள் தான் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றான். கண்ணை என்ன பண்ணிட்டான் தெரியுமா, உன் கண்ணை என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றான். அந்த கம்ப்ளைண்ட் பண்ற அந்த பதிகம் 2 பதிகம். ஒரு ஒரு ஆட்சி ஆத்துல போய் கண்ணை போய் உள்ள திருடிட்டு இருக்காங்க அண்ணிய. அப்ப அந்த ஆட்சி உள்ள வந்துட்டா. யாரா நீ அப்படின்னு கேட்கறான். நான் வந்து பலராமனுடைய தம்பி அப்படின்றான். கண்ணன்னு சொல்லாமோ இல்லையோ, நான் பலராமனுடைய தம்பின்றான். ஏன் பலராமனுடைய தம்பின்னு சொல்ற அப்படின்னா, பலராமன் ரொம்ப நல்லவன், அப்படியாவது நம்மளை விட்டுருவாளா அப்படின்னு பார்த்து நான் பலராமனுடைய தம்பின்றான். சரி, இன்னொரு ஆத்துல போய் என்ன பண்றான், உள்ள போய் முடி மேலே ஏறி பானையில இருந்து வெண்ணெய் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆட்சி உள்ள வந்துட்டா. கண்ணா எங்க வந்த இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கறான். இல்ல, இங்க ஆயர்பாடியில எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, எனக்கு எங்கா நினைச்சுன்னு உள்ள வந்துட்டேன் அப்படின்றான். எங்கா நினைச்சுன்னு உள்ள வந்தியா? சரி, உள்ள வந்தா அவனுக்கு தெரியுமே, ஏன் தெரியல? சரி, அது சரி, இப்ப ஏன் அந்த பானை உள்ள கை விட்ட அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கண்ணன் சொல்றான், அதுவா, என் கண்ணுக்குட்டி ஒண்ணு காணேன்னு போச்சு, அந்த கண்ணுக்குட்டி இது உள்ள இருக்கான்னு தேடுறேன், பானை உள்ள போய் கண்ணுக்குட்டி இருக்குமா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆழ்வார் சொல்ற, ஏலா பொய் உரைப்பான் அப்படின்றது. என்னன்னா, பொருந்தாத பொய். ஒண்ணு என்ன பண்ணுவான், கை நிறைய பொய் வெண்டைய சாப்பிட்டுருவான். கையிலலாம் வெண்ணை ஈசிட்டு இருக்கும், வாயெல்லாம் ஈசிட்டு இருக்கும், வெண்ணைய நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு பொய் சொல்லுவான். அதுதான் ஏலா பொய் உரைப்பான். அப்புறம் வெண்ணெய் விழுங்கி பதிக்கத்துல அவன் சொல்ற, அந்த பானையை போட்டு உடைக்கிறான் அப்படின்னு. நம்ம கேட்டோம் இல்லையா, ஏன் பானையை போட்டு உடைக்கிறான்? வெண்ணெய் வந்து சத்துவகுணம், ஆனா பானை வந்து அதே மாதிரி நம்ம ஆத்மா மட்டும் எடுத்துட்டு உடல் எங்கேயே விட்டு போயிடறான்னு பார்த்தோம் இல்லையா, அதேதான் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெப்படையிட்டு அப்படின்னு சொல்றான். அடுத்த பதிகம் என்னன்னாக்க, அந்த பதிகத்திலேயே இன்னொரு ஆட்சி சொல்றான். இதெல்லாம் விடு, என் பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் நான் ஆத்துல இல்லை, நான் போய் ஓர் நிக்கிறதுக்கு போயிருந்தேன், என் பொண்ணு தனியா இருந்த ஆத்துல. இவன் போய் என்ன பண்ணா, அவ கையில வளையல் போட்டு இருந்தா இல்லையா, அந்த வளையலை கையில பொடி வாங்கிட்டு வெளியில ஒரு நாகப்பழக்காரி வித்துட்டு இருந்தா. அவள்கிட்ட கொண்டு போய் 2 வளையலை கொடுத்துட்டு நாகப்பழம் வாங்கி சாப்பிடணும். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே, நான் பண்ணல அப்படின்னு சிரிக்கிறான் அப்படின்னு ஒருத்தரா கம்ப்ளைண்ட் பண்றான். அதுதான் இது 2 பதிகம். இதுல வந்து 10 பதிகத்துல 10 பாசுரத்துல யசோதை பிராட்டி பயந்து போயிடுறா. என்ன பண்றான், கண்ண பூதகைய வதம் பண்றான், சகடாசுரனை வதம் பண்றான். இதெல்லாம் பார்த்து இப்படிப்பட்டவனுக்கு வந்து நான் எப்படி பால் கொடுக்கறது அப்படின்னு பயப்படுறது. அடுத்த 10 பாதிகம். அப்புறம் அடுத்தது வந்து 10 பாசுரம் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது, மாடு கண்டு மேய்க்கிறது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அவனை மாடு கண்டு மேய்க்க போயிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ யசோதை பிராட்டி வந்து ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ, கண்ணன் காட்டுக்கு போயிட்டானே, அவன் இல்லையே. இப்ப கூட என்ன ஆகும், சுத்தத்துல நம்மள ஸ்கூல் அனுப்பிட்டு அம்மா அப்பா நினைப்பா, ஐயோ குழந்தை ஸ்கூல் போயிருக்க இல்லையே அப்படின்னு நினைப்பா. அதே மாதிரி கண்ணன் காட்டுக்கு போச்சே, யசோதை பிராட்டி ரொம்ப வருத்தப்படுறா. கண்ணன் தனியா போயிருக்கானே, சின்ன பையன் ஆயிட்டு, மாடு கண்ணெல்லாம் மேய்க்கிறதுக்கு போயிருக்கானே, காலில் செருப்பு கூட இல்லையே, கொடை கூட கொடுத்து அனுப்பலையே அவனுக்கு அப்படின்லாம் நினைச்சு 10 பாசனங்கள். அடுத்து 10 பாசனங்கள். அப்புறம் என்னாச்சு, 10 பகல் பொழுதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் திரும்பி வரான் கண்ணன், மாடெல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டு கண்ணன் திரும்பி வரான்.
என்ன பண்ணுவான் தெரியுமா கண்ணன்? ரொம்ப பொல்லாதவன். எல்லா பசுவையும் அனுப்பிட்டு அவன் கடைசியில வருவான். முன்னாடி வரவே மாட்டான். எல்லா பசுவும் ஆத்துக்கு வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு தான் உள்ள வருவான். அவன் வரத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுற யசோதை பிராட்டி. ஆஹா! ஆனா அங்கேருந்து போனவன் என்ன பண்ணுவான்? இந்த காட்டுல என்னெல்லாம் கிடைக்கிறதோ தள்ள சொருகிட்டு வருவான். இப்ப கையில கிடைக்கிற பூவெல்லாம் சுத்தி வருவான். இலை, தழை எல்லாமே சுத்திட்டு வருவான். அதெல்லாம் அழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். பார்த்துட்டு சொல்றா, நீ இது மாதிரி டெய்லி கஷ்டப்பட்டு காட்டுக்கு போகாத. கொஞ்ச நாள் நீ இரு. என்ன? பின்னார் வெண்செப்படையான்னு ஒரு 10 பாத்திரத்துல கண்ணாடி நாளை தொட்டு கண்ணின் பின் போகே தோலம் செய்து இங்கே இரு அப்படின்னு சொல்றான். இங்க போகாது, நீ காட்டுக்கெல்லாம் போகாது, இங்கே இரு அப்படின்றான். சரி சொல்லிட்டு 10 நாள் கண்ணன் காட்டுக்கு போகவே இல்லை. அடுத்த பதிங்க என்ன சொல்றான்? கண்ணன் வந்து அதெல்லாம் முடியாது, லேட் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அப்ப போச்சே எல்லாரும் அவனை பார்த்து சந்தோஷப்பட்ட பதிகம் அடுத்த பதிகம். அடுத்த பதிகம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பதிகம். அட்டுக்குருவி சோறு அப்படிங்கிற பதிகம். இது வந்து கோவர்தனகிரி மலையை கை தூக்கிற பதிகம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா லீலைகள். இந்திரனுக்கு எல்லாரும் எல்லாம் நிறைய தணிக்கை பண்ணி எடுத்துட்டு வரா. சாதம் பண்றா, குழம்பு பண்றா, காய் பண்றா, ஸ்வீட் பண்றா, எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரா இல்லையா. ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிறதா அந்த கொண்டு வந்ததுலாம். பெருமாள் என்ன பண்ணார்? எல்லாரும் கண்ட முடியுமோன்னு சொல்லி சாப்பிட்டார் இல்லையா. அதை விவரிக்கிறது 10 பாசனம். கோவர்த்தனம் என்னும் கொட்டக்குடையே அப்படிங்கிற 10 பாசனம். அப்புறம் இதுல கட்சி பாசனம், அதாவது கட்சி பதிகம், ஆழ்வார் அனுபவிக்கிற கட்சி பதிகம் வந்து கண்ணன் குழல் ஊதனம். ரொம்ப அருமையா குழல் ஊதனம். அந்த குழல் ஊதத்தை கேட்டு நாரதர் வீணையா மறந்துட்டார். மேனகா, திலோத்தமா, ரம்பா, ஊர்வசி எல்லாம் ஆடுறதே விட்டுட்டார். எல்லாம் மாடு கண்ணெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது. மான்லாம் வந்து போட்ட டிராயிங் மாதிரி அப்படியே ஸ்டாண்ட் நிக்கிறது அப்படின்னு ஆழ்வார் இதை 10 பாசனம் சொல்லி முடிக்கிறார். இது மாதிரி 260 பாசனங்கள் பாடி ஆழ்வார் கிருஷ்ண அனுபவம் பண்ணார். சரி, இப்படி இவர் தான் இப்படி பண்ணார். இவர் வந்து அந்த கிருஷ்ண அனுபவத்தையே ஊட்டி வளர்த்த ஆண்டார். அடுத்தது அவருடைய குழந்தை பெண் பிள்ளை தானே, அவளுக்கு கிருஷ்ணனுடைய அனுபவத்தையே சொல்லிதானே வளர்த்தார். அவன் வந்து முதல்ல 2 பாசனங்கள் பாடியிருக்கார், 2 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். ஒரு பிரபந்தம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து திருப்பாவை. திருப்பாவையில முதல் பாசனத்திலேயே என்ன சொல்றாவோ, யசோத இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்றா. அது முதல் பாசனம். அதுல நிறைய பாசனங்கள்ல கிருஷ்ண அனுபவம் இருந்திருக்கு. பிரகிருதி இல்லாமல் இன்னைக்கு அழகா ரொம்ப அழகியா இந்த பாசனம் சொல்லி வீடியோ அமைச்சிருந்தார். ரொம்ப சந்தோஷம். அது தொடர்ந்து அடுத்த அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் வந்து நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பதிகம். அது ஃபுல்லாவே எப்படின்னாக்க, ஐயோ கண்ணன் வரலையே நான் ரொம்ப வருந்தி அவ பாடின பதிகம் நாச்சியார் திருமொழி. அதுல வந்து ஒரு 3 பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம். கோழி அழைப்பதன் முன்னம் அப்படிங்கிற பதிகத்துல கண்ணன் வந்து என்ன பண்றான், கோபிக ஸ்ரீயுடைய வஸ்திரங்களை எடுத்துன்னு போயிடுறான் இல்லையா. அந்த சேஷ்டியத்தை 10 பாசனங்களை அனுபவிச்சான். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படிங்கிற பதிகத்திலையும், அட்டிவேந்தோன்ற பதிகத்திலையும் கண்ணன் பாட்டுக்கு போனதையும், கடைசியில கண்ணன் தனக்கு காட்டி கொடுத்தது பிருந்தாவனத்துல இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதை கடைசி 10 பாசனங்களை ஆண்டாள் சாதிக்கிறான். இவாள்தான் இப்படி பண்ணா. நம்மாழ்வார் என்ன பண்ணார்? முதல்ல அவர் அருளி செய்து திருவிருத்தம் பாசனம். அதுலேயே என்ன பண்ணார், சூட்டுநன் மாலைகள் அப்படின்ற பாசனத்துல கண்ணன் அவதரித்ததுக்கு காரணம் 2 காரணம். என்ன 2 காரணம்? ஒண்ணு வந்து வெண்ணை திருட்டு சாப்பிடணும், 2வது நப்பிள்ளை பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார். அது மட்டும் இல்லாம திருவாய்மொழியின் ஒரு பாசனம், அருமையான பாசனம், அந்த பிரபந்தம். அந்த பிரபந்தத்துல 1ஆம் 10 3ஆம் பதிகத்துல அவர் என்ன சொல்றாருனாக்க, வெண்ணெய் களவினில் உறவிலை ஆப்புண்டு அப்படிங்கிறார். கண்ணன் வந்து வெண்டை திருடிட்டு உரல்ல கட்டி போட்டா இல்லையா யசோதை பிராட்டி, அதை நினைச்ச உடனே அவர் 6 மாசம் அப்படியே மயங்கியே போயிட்டார். அப்புறமா 2 பதிகம் இருக்கு. மல்லிகை கமல் தென்றல் அப்படின்ற பதிகம். அதாவது அண்ணன் காட்டுக்கு போயிருக்கா மாடு மேய்க்கட்டு. சாயங்காலம் ஆயிரத்துக்கு வரவே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம், இன்னும் வரவே இல்லையே கண்ணு அப்படின்னு எல்லாரும் கஷ்டப்படுறார். அது மாலை பூசல்ன்ற பதிகம். அடுத்தது வந்து வேய்மறை தோழினைன்னு ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்துல அடுத்து நான் கத்தலை என்ன சொல்றா, நீ போகவே போகாதப்பா மாடு மேய்க்கிறதுக்கு, நீ போகவே போகாத மாடு மேய்க்கிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா
அங்க கம்சனான உனக்கு எந்த ஆபத்து வருமோ தெரியாது, யார் எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது, போகாத அப்படின்னு ஒரு 10 பாசனம் ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த ஆழ்வார் இப்படின்னாக்கா ராமாவதாரத்திலேயே மூழ்கின ஒரு ஆழ்வார் ஒருத்தர். அவர் யாரு? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு பிரபந்தம் மறுபடியும் செய்திருக்காரு. அதுல ஒரு 10 பாசனம் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஆலினி கரும்பன்னவன் தாதோ அப்படின்ற பதிகத்துல யசோதை பிராட்டி எல்லா அனுபவமும் பெற்றார். ஆனா தேவகி பிராட்டிக்கு எந்த அனுபவமும் கிடைக்கல. என்ன அனுபவம்? கண்ணன் வந்து தொட்டில்ல படுத்துனது, நடந்தது, சிரிச்சது, பண்ண சேச்சிதங்கள், இது எல்லாமே அனுபவிச்சது யாரு? யசோதை பிராட்டி. ஆனா தேவகிக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதனால அத ஆழ்வார் சொல்றார். தேவகியின் புலம்பல்னே சொல்றா நம்ம ஆச்சாரியர்கள் தான். தேவை புலம்புறாளாம், ஐயோ அந்த அவளுக்கு கிடைச்சதே எனக்கு கிடைக்கலையே, அவளுக்கு கிடைச்சதே இது கிடைக்கலையே, அவளுக்கு இந்த அனுபவம் கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு 10 பாத்திரங்கள் குலசேகர ஆழ்வார் அருளி செய்திருக்கார். இவாள் தான் முடிஞ்சது. அச்சாவதாரத்துல மட்டும்தான் அனுபவிச்சத திருமங்கை ஆழ்வார். எல்லா திவ்ய தேசத்துக்கு போய் அச்சாவதாரத்துல ஒரு ஊருக்கா போய் அந்த பெருமாளை தெளிச்சவர் திருமங்கை ஆழ்வார். அவர்கிட்ட ஆடல்மான ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையில ஏறி எல்லா ஊருக்கும் போய் பெருமாள் செழிச்சாரோ இல்லையோ, அவர் செழிச்சார். ஆனா அவர் எப்படி கிருஷ்ண அனுபவம் பண்ணார்? ஒரு 60 பாசனம், அதாவது பெரிய திருமொழின்னு ஒரு பதிகம் இருக்கு, திவ்ய பிரபந்தம் இருக்கு. அதுல வந்து 60 பாசனம் ஆழ்வார் வந்து கிருஷ்ண அனுபவம் பண்றாரு. அதுல ஒரு பதிகத்துல வந்து யசோதை வந்து பால் சாப்பிட கூப்பிடுறது 10 பதிகம், அடுத்தது வந்து கைக்குட்டி விளையாடுறது ஒரு 10 பாசனம், அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தினுடைய எளிமை, ஏன்னா எளிமை சிம்பிளா இருக்கா இல்லையா, அத ஒரு 10 பாசனம். அப்புறம் வந்து கண்ணன் செய்யற தீபெல்லாம் சொல்றா இல்லையா, ஆட்சிகள் தான் வந்து அந்த பதிகம். சாதாரண ஒரு பதிகத்துல 10 பாசனம் தான் இருக்கும். ஆனா இந்த தீபுகள் சொல்ற பாசனத்துல 14 பாசனம். ஏன்னா தீபுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நிறைய கம்பெனி ஜாஸ்தியா இருக்கு, அதனால 14 பாசனம் இருக்கு அந்த மானமுடைத்து அப்படிங்கிற பதிகம். அடுத்த வந்து கண்ணனோட ஊடல் பண்ற ஒரு ஆட்சி, இது ஏன் பண்ண, அது ஏன் பண்ண அப்படின்னு ஒரு 10 பாசனம். அப்புறம் கடைசியில புல்லுருவாகின்னு ஒரு பதிகத்துல இதுல வந்து அம்மா சொல்ற, ஐயோ என் கொள்ள இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு அம்மா சொல்ற பதிகம் அது. இது மாதிரி 60 பாசனங்கள்ல ஆழ்வார் சிரிச்சிருக்காரு. அது தவிர மற்றொரு பாசனம் பிரபந்தம் சிறிய திருவடன்ற பதிகத்துல யசோதை பிராட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வெண்ணெய் கடைஞ்சி வைக்கிறா, ஒரு மேல வைக்கிறா. என்ன அதை அவ போய் எடுத்து சாப்பிட்டுறான். நாராதுரியேற்றி நன்கமைத்த வைத்தவனை ஓராதவன் போல் உறங்கி அறிவித்து என்ன பண்றா, தூங்குற மாதிரி நடிக்கிறான் கண்ணன். அந்தண்ட யசோதை போற உடனே எழுந்து அந்த இதுல எடுத்து என்ன பண்றான், கை உள்ள விட்டு சாப்பிடறான் எண்ணெய். தாரா கடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. ஆறாத வெண்ணெய்னு என்ன, அடைஞ்ச வெண்ணெய் சூடா இருக்கும், அந்த வெண்ணெய் தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. கொஞ்சம் பழசானா பிடிக்காதான், கொஞ்சம் சூட இளஞ்சூட்டுல இருக்க அந்த வெண்ணெய் இருக்க அது ரொம்ப பிடிக்குமா. அதனால ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். சரி, இவர் இப்படிதான்னாக்கா ஒரு ஆழ்வார் வந்து எங்க ஆச்சாரியன் மட்டும்தான் நான் பாடுவேன், வேற யாரும் பாட மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அவர் மதுரகவி ஆழ்வார். என்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், என்ன பாசனம் அது, என்ன பதிகம், அது வந்து கண்ணினும் சிறுத்தாம்புன்ற பிரபந்தம். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு முதல் எடுத்த உடனே என்ன பண்ணார், ஆழ்வார் ஆச்சாரியன் மட்டும்தான் நான் பாட போறேன்னு சொல்லிட்டு கண்ணனை பாட ஆரம்பிச்சிட்டார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கேட்கிறார், ஏன் அவர் பாடினார், அவர் என்ன சொன்னார், அவர் ஆச்சாரியன் தான் பாடன்னு சொன்னார், இப்ப ஏன் வந்து அவர் கண்ணனை பாடினார் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு விளக்கம் சொல்றாரு. நம்ம எப்பவுமே நம்ம ஆச்சாரியனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பண்ணணும். மதுர கவி ஆழ்வாருடைய ஆச்சாரியன் நம்ம ஆழ்வார், அவருக்கு என்ன பிடிக்கும், கிருஷ்ண அனுபவம் பிடிக்கும், அதனால அவர் கிருஷ்ணனை பாடினார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறான் அவர் ஆச்சாரியர்கள். சரி, அது பார்த்து ஒரு இன்னொரு ஆழ்வார் வந்து நான் பெரிய பெருமானை மட்டும்தான் பாட போறேன் அப்படின்னு சொன்னார். அவர் யாரு, திருப்பான ஆழ்வார். ஆனா திருப்பான ஆழ்வார் கட்சியில என்ன சொல்றார், அவர் பாசத்திலே வெண்ணையுண்ட வாயன் அப்படின்ற பெரிய பெருமாள் வந்து அவர் கிருஷ்ணன் தான் உள்ள படுத்துட்டு இருக்காரு பெரிய பெருமாள், அவர் வந்து சைனிச்சுட்டு இருக்க பெருமாள்
கிருஷ்ணன் தான். இப்ப கூட நீங்க கிட்டக்க போய் அவருக்கு மூந்து பாத்தீங்கன்னா வெண்ட வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி எல்லா ஆழ்வாரும் கிருஷ்ண அனுபவத்தை நிறைய அனுபவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கிருஷ்ணன் சின்னப்ப பண்ணது. பெரியவனான பிறகு பாரத போர் அதுல நிறைய தேரோட்டியா வந்திருக்கான். அர்ஜுனனுக்கு தேரோட்டி இருக்கான். அது மட்டும் இல்லாம பாண்டவர்களுக்காக தூது போனான் இல்லையா? இது மாதிரியான செயல்கள் தான் பண்ணோம். இது எல்லாமே ஆழ்வார்கள் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்காரு. அந்த கிருஷ்ணா அனுபவம் வந்து எப்படின்னாக்கா ஒரு பெரிய கடல், ஓஷன் மாதிரி. நம்மளால அது நிறைய ஃபுல்லா பார்க்கவே முடியாது. அதை நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு கிளாஸ் வாட்டர், அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பெரிய கடல். அந்த கடல்ல ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்க மாதிரி இருக்கு. அது இன்னும் பெருசு. எப்போ அனுபவிச்சுட்டே இருக்கணும். சரியா? அடிய ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வாராச்சாரிய பெருமான ஜீயத்தினுடைய சரணம், ஆச்சாரியத்தினுடைய சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடிய தேஷ்மான் அடுத்து தேவதாரா அடுத்த ப்ரோக்ராம் சொல்லணும். அடிய ராதிகா அடுத்தது என்ன குவிஸ் ஆரம்பிக்கலாமா? அடியேன் சுவாமி. அடியேன். ஓகே சுவாமி. சரி, இது எல்லாருக்கும் எல்லாம் சரியா புரிஞ்சுதா? எப்படி இருந்தது பாக்கிய சுவாமி. குழந்தைகளே? அடியேன் அடியேன் ரொம்ப நல்லா அடியேன். அதான் சரி. சூப்பரா இருந்துச்சு அடியேன். அடியேன் நல்லா இருந்தது. வெரி குட், வெரி குட். சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம 4 நாள கத்துட்டோமோ இல்லையோ லீலைகள்லாம், அதுல ஒரு குவிஸ், ஒரு கேள்வி கேட்டாக்கா பதில் சொல்லணும். என்ன எல்லாரும் ஒரேடியா சமயத்துல கத்தக்கூடாது. யார் பதில் தெரியுமோ அவ ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அந்த யார் சொல்றாளோ ராதிகாமா அவ பதில் சொல்லணும். சரியா? கேள்வி கேட்பா ராதிகாமா. யார் பதில் தெரிஞ்சாலும் கை தூக்கணும். உடனே ராதிகாமா யார சொல்றாளோ அவ சொல்லணும் பதில். சரியா? சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா குவிஸ்? எல்லாம் ஈஸியா இருக்கும். நல்லா பதில் சொல்லணும். சரியா? வெரி குட். அச்சுத்ராம் ரொம்ப நல்லா இருக்குடா கண்ணா. வெரி குட். அடியேன் சுவாமி. அடியேன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாரும் நம்ம கிருஷ்ண லீலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப சுவாமி நமக்காக என்ன பண்ணினார்? ரொம்ப அழகா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஆழ்வார் பாசுரங்கள்ல எப்படி எல்லாம் கிச்சாவோட லீலை இருக்கு அப்படிங்கறத அழகா காட்டி கொடுத்தாரு இல்ல நம்ம வரதராஜன் சுவாமி. எல்லாரும் என்ஜாய் பண்ணல தானே? ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு our fifth session. Okay, let's start with first question. கிருஷ்ணாவதாரம் அடியன் வந்து தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் சொல்லட்டுமா? Who are comfortable in Tamil? All are comfortable in Tamil or anybody is only comfortable in English? Yeah, we asked them to raise their hands, ma'am. I'm comfortable. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வேணும் கை தூக்குங்கோ. क्वेश्चंस இங்கிலீஷ்ல வேணும்ன்றவா கை தூக்குங்கோ. Me. I might want questions in English. Okay. Okay. Let's move on to the. Okay, so first Adiyan will say the question in Tamil and then Adiyan will repeat the same in English. Okay. Krishnavadaram எந்த யுகத்தில் நடந்தது? Which means in which yuga did Krishnavadaram happen? In which yuga Krishnavadaram happened? Please raise your hand, children. Vaishnavi ma, Swami. தேவதீரை கால் பண்ணுங்கம்மா. Oh, okay, Swami. Who is ready to answer for this question? Adiyan Dwapara Yugam. Very good. Dwapara Yugam. Very good.
Okay. Next question. கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் தேர்ல அழிச்சுன்னு போறாரு இல்லையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தேர்ல அழிச்சுன்னு போறாரு. அப்போ ஒரு பெரிய வாய்ஸ் வந்து மேல இருந்து கேக்குறது அசரீரி இல்லையா? அந்த வாய்ஸ் என்ன சொல்லிட்டு? Which means when Kamsa was taking his sister and Sri Vasudeva in chariot after marriage, a loud voice was coming from the sky. What was the content? அது என்ன சொல்லிட்டு அந்த வாய்ஸ்? Please unmute yourself. யோகமாயே. அடியேன் யோகமாயே. Yes. தேவகியோட 8வது குழந்தை கம்சனை கொல்ல Very good. Good. Very good. தேவகியோட 8வது குழந்தை கம்சனை கொன்னும். Yeah, Very good. correct. 8th child from David, whom will be the cause for your death. So it says like that. 8th child will kill you. அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? Good. Very good. Next question. Glorifying Nambi Mutapiran. Who is glorified as Nambi Mutapiran? Who is called as Nambi Mutapiran in our Sampradayam? Nambi Mutapiran சொல்ற பாத்திரங்கள் எல்லாம். அடியேன் மலராமர். Very Very good. பலராம நம்பி மூத்த பிரான் அப்படின்னு சொல்றா இல்லையா? தெரியாதவங்க பரவாயில்ல. ஆன்சர் தெரியலன்னா நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தெரியலையேன்னு ஃபீல் பண்ணலாம். சரியா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுமா? அடியன் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுமா? அடியன் சொல்றேன். ரெண்டா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. சொல்றது அது மாதிரி. அடியன் சுவாமி கேக்குதா சுவாமி? அடியன் கேக்குது. Okay. Next question. This is also one Leela of Krishna. When Vasudeva carried Krishna when he was born from Mathura to Tiruvarpadi. At that time there was heavy rain. No? Who saved Krishna from the heavy rain? ஆதிசேஷன். Very good. Good. Very good. Next, an important question and also very, very easy question. You all can answer for this question. In which month, Tamil month, Tithi of Krishna born? This is the ஆவணி மாதம் அஷ்டமி திதி. ஆவணி மாதம் மதுரா. very good. ஆவணி மாதம் அஷ்டமி திதி. Very good. Ashtami Tithi, Rohini Nakshatram. Which is the name of Tamil month? எந்த வடமதுரை. எந்த மாசத்துல பிறந்தார் கிச்சா? மதுரை. நள்ளிரவு. எதுல? ஜெய். வாய்ஸ் பிரேக் ஆகுது. அடியன் சுவாமி, அடியன் மா, வைஷ்ணவி மா, ஜெயஸ்ரீ மா, அடியன் சுவாமி சமைக்கணும். அடியன் ஜெயஸ்ரீ மா, அடியன் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதா? தேவரி வேணா இல்ல அடியன் கரெக்ட்டா இருக்குமா? அடியன் சுவாமி வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மேம். சுவாமி வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. அடியன் நெட் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மாமி. சரி, அடியனுக்கு क्वेश्चन கேக்குறேம்மா. ஜெயஸ்ரீமா தேவரி சொல்லுங்க எந்த குழந்தை ஆன்சர் பண்ண போறான்னு. சரியா? இந்த அடுத்த கேள்வியில இருந்து அடியன் கேக்குறேன். அடியன் கூட வாய்ஸே கேட்கல. இப்ப சரியா இருக்கா? அடியன் குரல் கேக்குறதா? அடியன் கொஞ்சமா கேக்குறது அடியன். நீங்க பேசுறது கிளியரா இருக்கு சுவாமி. சரி. அடியன் கேக்குற கேள்விகள் என்ன?
ஜெய்சிமா தேவரீஸ்வரர் எந்த குழந்தை பதில் சொல்ல போறாங்க? சரியா? இப்ப நம்ம பார்த்தோம் எந்தெந்த ஆழ்வார் எவ்வளவு பாசுரங்கள் என்ன பாடினார். கிருஷ்ண லீலைகளை மிக அற்புதமாக யசோதை பிராட்டி பாவனையில் அனுபவித்து அவற்றை நமக்கு பாசுரங்களாக அருளி செய்த ஆழ்வார் யார்? Which ஆழ்வார் enjoyed the leelas of Krishna, imagining himself as Yasoda? பெரியாழ்வார். சரி, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணன் வெண்ணெய் திருடி அகப்பட்டு கொண்ட சரித்திரத்தை நினைத்து 6 மாத காலம் மயங்கி இருந்த ஆழ்வார் யார்? இல்ல, நோ நோ நோ, கரெக்டா பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல, கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம ஆழ்வார். சரியா? நம்ம ஆழ்வார். சரி, அடுத்தது வந்து பகவான் கிருஷ்ணனாக அவதரித்தது எந்த 2 காரணங்களுக்காக? எதுக்காக பகவான் கிருஷ்ணனை அவதரித்தார்? அதாவது அடியார்கள் தயாரித்த வெண்ணையை உண்டறதுக்கு, அப்புறம் நப்பின்னை பிராட்டிய தன்னை அனைத்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். 3 வகை குணங்கள் எவை? நேம் தி 3 குணாஸ். சில இது இருக்குன்னு சொல்றா இல்லையா, 3 குணம் இருக்கு. என்ன குணங்கள் அது? சத்துவ ரஜோ தமோ. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த குணத்தை பத்தி சரி, இப்ப இந்த குணத்தை பத்தி பேசும்போது ஜெயஸ்ரீமா முதல் நாள் ஒண்ணு சொன்னா, நம்ம எல்லாம் காத்தால எழுந்து படிக்கணும். குழந்தைகள்லாம் படிக்கிறது வந்து காத்தால படிக்கணும், பின்னால எழுந்து படிக்கணும்னு சொல்றா. அது ஏன் காரணம்? ஏன்னா அந்த சமயத்துல சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கும், நம்மளுக்கு ஞாபகம் நன்னா இருக்கும். அதனால்தான் பின்னால எழுந்து சீக்கிரம் எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை வந்து ஜெயசிம்மா முதல் நாள் கூட சொன்னான். சரியா? அடுத்தது வந்து ஒரு கேள்வி. வெண்ணெய் தயிர்லாம் சாப்பிட்டுட்டு எம்பெருமான் என்ன பண்ணுவான்? அந்த பானையை கீழே போட்டு உடைச்சிடுவான். இது என்ன உணர்த்தது நம்மளுக்கு? என்ன சொல்றது இது? வாட் டஸ் திஸ் சே when Krishna breaks the pot after eating? அது நமக்குள்ள இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை உடைச்சு போட்டுறணும். வேற யாராவது பதில் சொல்லுங்க. நம்ம பாவத்தை ஆத்மாவை எடுத்துட்டு சரீரத்தை உடைச்சிடணும். ஆத்மாவை எடுத்துட்டு சரீரத்தை இங்கே விட்டுட்டு போயிடுறாரு இல்லையா, அததான் உணர்த்துறது இது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நிலையானது இல்ல. சரீரம் நிலையானது இல்லை. வெரி குட், வெரி குட். அடுத்த கேள்வி. பூதனை வந்து கண்ணனுக்கு விஷப்பால ஊட்டுறதுக்கு வந்தா இல்லையா, அவ யார் வடிவுல வந்தா? யார் போல வந்தா? How she dressed? யசோதா வடிவுல. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி சரி, கண்ணன் வந்து பூதனை கிட்ட பால் சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு தெரியும் அது விஷப்பால்னு. இருந்தா கூட ரொம்ப ஆசையா சாப்பிட்டான். ஏன்? கிருஷ்ணா பூதனை வந்து அத மட்டும் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் கொண்டு வந்தா. கிருஷ்ணருக்கு மட்டும் கொண்டு வந்தத அவர் மனப்பூர்வமா ஏத்துப்பாரு. வெரி குட், வெரி குட். அவனுக்கு வந்து அவ வந்து வந்தது வந்து அவன் மேல ரொம்ப ஆசை இருக்க மாதிரி வந்தா இல்லையா, அதனால இவனும் ரொம்ப ஆசையா அந்த பாலை சாப்பிட்டான். நம்ம எதுவுமே பெருமாளுக்கு அவருக்காக அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா அத பெருமாள் ஆசையோட எடுத்துப்பார். நம்ம எது நம்ம சமர்ப்பிக்கிறோமோ அதை நம்ம ஆசையோட சமர்ப்பிச்சா பெருமாள் எடுத்துப்பார். சரி, ஆழ்வார்கள்லாம் இந்த பூதனையை ரெஃபர் பண்ணும்போது பாத்திரங்கள்ல என்னெல்லாம் பேர் சொல்லி அனுபவிச்சா? என்னெல்லாம் பேர் சொல்லிருக்கா? அடியன் பேச்சி, பேச்சி, அப்புறம் தேய்மலை நஞ்சுண்டு. சரி, அடுத்தது அப்புறம் அவ பேர் என்ன? பூதனைன்னு சொல்லியிருக்கா. சரியா? சரி, அடுத்த கேள்வி. இந்த பூதனா சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? இதை நம்ம ஏற்கனவே ஆன்சர் பார்த்தோம். அதாவது எப்படின்னாக்கா, பெருமானுக்கு விஷமே வச்சிருந்தா கூட
அது அவனுக்குன்னு வச்சிருந்தா அவன் ஆசையோட எடுத்துப்பான். அது அவனுக்காக மட்டுமே, இது எனக்கோசரம் வச்சிருக்கா, நான் சாப்பிடணும் அப்படின்னு அவன் சாப்பிடுவான். சரி, அடுத்த கேள்வி. கிருஷ்ணாவதாரத்துல முதல்ல எம்பெருமான் பூதனை அப்படிங்கிற அரக்கியை கொண்டான். ராமாவதாரத்துல எம்பெருமான் யார கொன்றார்? முதல்ல தாடகை. 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 சரி காடகை. சரி, இந்த கேள்விக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பதில் சொல்லணும். சகடாசுரன் வந்தான் இல்லையா கிருஷ்ணனை கொல்றதுக்கு, அவனை கிருஷ்ணன் எவ்வாறு வதம் செய்வார், எப்படி அவரை கொண்டார்? அவர் சகடாசுரனை ஏன் திருவடியை ஆற்றினார் அவர்? கிருஷ்ணர் வந்து தூக்கத்துல எழுந்துட்டாரு. எழுந்த வந்து ஒரு குழந்தை வந்து பால் இல்ல தண்ணிக்கு கையும் காலையும் ஆட்டும். அப்ப ஆட்டரிச்சு கிருஷ்ணர் வந்து சகடாசுரன் ஸ்ரீ கிருஷ்ணரோட பாதம் வந்து சகடாசுரன் மேல பட்டோன்னே சகடாசுரன் அப்படியே துண்டு துண்டா அடைச்சு போயிடுவார். வெரி குட், வெரி குட். தனக்கோ துணை என்று காமிச்சாரு. சொன்னது யாரு? அச்சுத்திரம். வெரி குட், வெரி குட். தன் திருவடி தான் தனக்கு துணைன்னு காமிச்சாருன்னு. அடியே அவ்வளோ திருவடியாலதான் அவரை காப்பாற்றினார். அவருடைய திருவடியாலே அவரை காப்பாத்திட்டார் இல்லையா? வெரி குட். சரி, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அப்படின்னு நம்ம இது தெரிஞ்சு வந்து நம்ம எல்லாருக்கும் அவரோட பாதம் தேவை. அவரோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அவரோட பாதம் தேவை. நமக்கு அவருடைய திருவடி தான் ரட்சகன். அதே மாதிரியே அவருக்கும் ரட்சையா இருக்கிறது அவருடைய திருவடி தான். அப்புறம் எதிரிகளை அழிக்கிறதுக்கு எம்பெருமானுக்கு தனியா பெரிய ஆயுதம் தான் வேண்டாம், அவன் உடம்பு விட்டு பண்ணிடுவான். பெருமாளுக்கு ஆயுதம் வேணா, திருவடிகளே போதும். ஆமா, அவனுடைய உடல் பாதுகளே போதும், அவனுக்கு திருவடியை வச்சுனே பண்ணிட்டான். அடுத்தது அடுத்த கேள்வி. கண்ணன் இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்கும் போது அவன் பண்ண சில தீர்வுகள் என்ன? வாட் கண்ணன் எம்பெருமான் started when கண்ணன் எம்பெருமான் started walking, name some of the mischievous things he did. வெண்ணெய் திருடுவான். வெரி குட். அப்புறம் வெண்ணெய் திருடனா திருடியாச்சு. வேற நடக்க நடக்க வந்து அவர் வந்து மண்ணுல விளையாட மண்ணை சாப்பிட்டுடுவார். ஓகே, சரி. வேற திருநாவர்தஸ்யவரம். ஒவ்வொருத்தர சொல்லணும். புயல் காத்துல வந்த அரக்கனை கொண்டார். தாமோதரையில நடந்தது. அது ரைட்டு. ஆனா இந்த சிறுமிஷங்கள்லாம் என்ன? பெண்களை மயிரை பிடிச்சி இழுக்கிறது, அவ உடம்புல அவ ஓட்டுட்டு இருக்க துணியை பிடிச்சி இழுக்கிறது, மாடு கண்ணை சீண்டுறது, கண்ணை அவுத்து விட்டுறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் சிறுமிஷங்கள்லாம் நிறைய பண்ணார். அடுத்தது இடையர்கள்லாம் இந்த விஷயத்த சரியா பண்ண மாட்டா, இந்த ஆச்சாரத்தை சரியா பண்ண மாட்டா. என்ன பண்ண மாட்டா அவ? சரியா அவ குடிக்க மாட்டா. அவ சரியா என்ன ஏன் குடிக்க மாட்டா? காலங்காத்தால எழுந்து மாடை ஓட்டின்னு போகணும், காட்டுக்கு போகணும், சாயங்காலமா அஸ்தம் பிடிச்சப்பறம் வரணும். அதனால அவளுக்கு அதுக்கு நேரம் இருக்காது அந்த ஆச்சாரம்லாம் பண்றதுக்கு. அதனால அவ குடிக்க மாட்டான். அடுத்த கேள்வி. இப்ப கண்ணனை நீராட்டத்துக்காக அழைக்கிறார் யசோதை பிராட்டி. வெண்ணெய் அணைந்த குணங்கம்னு அழைக்கிறாள்ல, அந்த பாசுரத்தை அருளிச்சது ஆழ்வார் யார்? பெரியாழ்வார். வெரி குட், வெரி குட், வெரி குட். பெரியார், வெரி குட். சரி, அடுத்தது நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம், நம்பி பூத்த பிரான் யாருன்னு கேட்டோன்னு பலராமன் அப்படின்னு நீங்களும் அழகா பதில் சொன்னேன். இப்ப கேள்வி வந்து, அந்த பலராமனுடைய அம்மா பேர் என்ன? ரோஹிணி பிராட்டி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி,
கண்ணன் வந்து குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தான் வாசல்ல. அப்ப என்ன சாப்பிட்டான் அவன்? மண்ணா சாப்பிட்டான். மண்ணை சாப்பிட்டான். வெரி குட். சரி, அவன் மண்ணை சாப்பிட்டுட்டான். அப்ப யசோதை வந்து வாயை திறக்க சொல்றா. அவ வாயில என்ன பார்த்தா யசோதை? பூமின்னு சொல்லு. பார்த்தா யசோதையும் கிருஷ்ணனையும் வெரி குட், வெரி குட். தன்மையும் கிருஷ்ணனையும் கூட அதுல பார்த்தா. வெரி குட். அடுத்து வந்து வாயில் உலகம் உண்ட பெருவாயன். வெரி குட், வெரி குட். சரி, இதுல வந்து வையகம் கண்டான். வாயில் வையகம் கண்டான். வெரி குட். வடநல்லார். அப்பா, வெரி குட், வெரி குட். சரி, இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? என்ன தாத்பரியம்? பெருமாள் காமிச்சு அவரோட பவரையும் காமிக்கிறார். எல்லாம் பெருமாள் அதாவது சிம்பிளிசிட்டியும் காமிச்சு அவரோட சுப்ரமசியும் காமிக்கிறாரு. வெரி குட், வெரி குட். அவருடைய சிம்பிளிசிட்டியும் சுப்ரீமசியும் காமிக்கிறார். இதுல ரொம்ப எளிமையானவனா இருக்கான்னு காமிக்கிறார். அதே சமயத்துல என்னுடைய மேன்மையும் காமிக்கிறார் இந்த இதுல. சரியா? அடுத்து வெரி குட். அதே மாதிரி இப்ப வந்து மகனியருங்க உண்மையா ஒரு கதை சொன்னா. முதல்ல நடக்குவரன் மணிக்கிரீவன் அப்படின்ற அவருடைய கதை. சரி, இவ ரெண்டு பேரும் யாருடைய பசங்க? யார் பையனுவா? குபேரன். குபேரன். சரி, அவ ரெண்டு பேரும் மரம் ஆயிட்டா இல்லையா? வெரி குட். அவ ரெண்டு பேரும் மரம் ஆயிட்டா இல்ல? யார் அவளுக்கு சாப கொடுத்தா? நீங்க மரமா போங்கோ அப்படின்னு சாபம் கொடுத்தால? யார் கொடுத்தா? நாரதர். நாரதர் கொடுத்தாரு. நாரதர் ஏன் கொடுத்தார் அவர் சாபம்? அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆத்துக்கு யார் வந்தாலும் நம்ம அவளை கை குப்பி வணங்கி வாழைக்கணும். சரியா? அவ செவிச்சு மரியாதையா கூப்பிடணும். சரியா? தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்தது இந்த லீலையினுடைய தாத்பரியம் என்ன? இது என்ன? what is that we learn from this? மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணா அவர் மன்னிச்சு விட்டுருவாரு. வெரி குட். அதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட, எவ்வளவு பெரிய தப்பு இருந்தாலும் அதை நினைச்சு வருந்தி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த லீலை. தப்ப நம்ம ரியலைஸ் பண்ணா எம்பெருமானார் மன்னிச்சு விட்டு. வெரி குட், வெரி குட். அடுத்தது சரி, இவெல்லாம் என்ன பண்றா? திருவாய்ப்பாடியில இருந்து விருந்தாவத்துக்கு மூவ் பண்றா. நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம திருவாய்ப்பாடியில இருந்து போறோம், நம்ம எல்லாம் விருந்தாவனத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி யசோதையும் நந்தகோபுரம் முடிவு பண்றா. ஏன் அது மாதிரி பண்றா? ஏன் போறா அது மாதிரி? கம்சனால அவனுக்கு நிறைய தீங்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால அது ஒரு காரணம். அது ஒரு சரி, அடுத்து வேற என்ன காரணம்? சரி, அசுரர்கள் இருக்கா, கம்சன் இருக்கா, நிறைய தொல்லைகள் வருது, அது ஒரு காரணம். வேற என்ன காரணம்? பிருந்தாவனத்துல என்ன கிடைக்கிறதாங்க? நல்ல பசுமையா இருக்கு. நல்ல பசுமையா மாடுகளுக்கு நிறைய தீனி கிடைக்கிறது. அங்க போனா ரொம்ப நல்லா பசுமையா இருக்குதே, அங்க போனா மாடுகள் நல்லா மேயலாம், நல்லா பால் கொடுக்கும் அப்படின்னு போறா. ரெண்டு காரணம். ஒண்ணு, இங்க இருந்தா நிறைய கம்சன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ரெண்டாவது, அங்க போனாக்கா நிறைய பசுமையா இருக்கு, அங்க மாடு நல்லா பால் கறக்கும் அப்படின்னு அங்க போறான். சரி, கம்சன் வந்து 2 அசுரர்களை அனுப்புறான் கண்ணனை கொலை பண்றதுக்கு. ஒத்த வந்து விளாம்பழத்துல பூந்துட்டான், மற்றொருவன் எதுல பூந்தான்? அதான் அடுத்த கேள்வி. அந்த அசுரர்களுடைய பேர் என்ன? வெரி குட், வெரி குட். வத்சாசுரன், கபிதாசுரன். கரெக்ட். அடுத்தது ஒரு அரக்கன் வந்தான். அந்த அரக்கன் என்ன இதுல வந்தான் தெரியுமா? புக்கு வடியில வந்தான்.
அந்த அசுரனுடைய பேர் என்ன? பகாசுரன். பகாசுரன். வெரி குட். சரி, இப்ப அடுத்த கேள்வி ஈஸியான கேள்வி. இந்த பகாசுர வதத்தை வந்து ஆண்டாள் வந்து திருப்பாவையில ஒரு பாசுரத்துல அனுபவிச்சிருக்கா. அது என்ன பாசுரம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது வந்து இந்த லீலையினுடைய தாத்பரியம் என்ன? இந்த லீலையினுடைய தாத்பரியம் என்ன? இதாவது 2 அசுரன் வந்தான். ஒருத்த விளாம்படமா வந்தான், ஒருத்த கண்ணுக்குட்டியா வந்தான், ஒருத்த கொக்கா வந்தான். இதெல்லாம் இதுல இருந்து என்ன நம்மளுக்கு கத்துக்கிறோம்? என்ன கத்துக்கிறோம்? தங்கிட்ட வந்து யாரு கெட்ட குணத்தோட வராதோ எம்பெருமானை மிஞ்ச முடியாது. எம்பெருமான அழிக்கிறது, எம்பெருமானுக்கு வந்து எதிரிகள் அழிக்கிறது ரொம்ப சுலபமான காரியம் அப்படின்னு இதுல காமிக்கிறார். சரி, அப்புறமா வந்து பிரம்மா, நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 குணங்கள் பார்த்தோம். பிரம்மாவுக்கு எந்த குணம் தலையெடுத்ததுனால கண்ணை பொறாமை கொண்டார்? தமோகுணம். தமோகுணம். தமோகுணம்ன்றது குவாலிட்டி ஆஃப் இக்னரன்ஸ். அடுத்தது அவன் என்ன பண்ணான்? பிரம்மா எல்லா கண்ணு மாடு பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். இடப்பிள்ளைகள் மொத்த பெரிய கூட்டிட்டு போயிட்டான். கண்ணன் மட்டும்தான் அங்க இருந்தான். அப்ப கண்ணன் என்ன பண்ணான்? தன்னையே எல்லா கண்ணுகளையும் தன்னை அந்த இதுல அம்மைய போய் எல்லாரும் மாடு கண்ணு இடையர்கள் எல்லாம் அவனா ஆகி அவன் எல்லாரையும் ஒரு கூட்டு போயிட்டான் இல்லையா? சரி, இப்ப இந்த பிரம்மாவுடைய கர்ப்பத்தை போக்கினார் இல்லையா எம்பெருமான்? அந்த லீலையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம எப்பயுமே எம்பெருமானை மறக்க கூடாது. எம்பெருமானை மறக்க கூடாது. ஓகே, வேற ஒவ்வொரு செயல் செய்யணும் அவரை நினைச்சுக்கிட்டே செஞ்சாதான் அது நல்லதா நடக்கும். அகங்காரம் பெறக்கூடாது. எந்த இதுவா இருந்தாலும் அகங்காரம் படக்கூடாது. சரி, இன்னொரு முக்கியமானது இருக்கு. எம்பெருமானுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிதா புத்திரன். அதாவது நம்மளுக்கும் எம்பெருமானுக்கும் நவவித சம்பந்தம்னு சொல்லுவா பெரியவா. அதுல ஒரு சம்பந்தம் வந்து பிதா புத்திர சம்பந்தம். அவர் தான் அப்பா, நம்ம பசங்க. சரியா? அந்த பிதா புத்திர சம்பந்தம். அதனால என்ன ஆகுது? நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை தெரியப்படுத்தாம அவனை நம்மள உணவை திருத்தி நம்மள ஏத்துப்பார். நம்ம அப்பா என்ன பண்றாரு? நம்ம தப்பு பண்ண கூட செய்ப்போ, அடுத்தது பண்ணாத இதை அப்படின்னு விடுறாரோ இல்லையோ, அதே மாதிரி எம்பெருமான் வந்து நம்மளுக்கு சொல்லி திருத்தி நம்மள மன்னிச்சு பண்றார். அடுத்தது யமுனக்கரையில வாழ்ந்த நாகத்தின் பெயர் என்ன? கொடிய நாகத்தின் பெயர் காளிங்கன். சரி, காளிங்கனை அழைக்கிறதுக்கு போறார் கண்ண பெருமான் இல்லையா? அப்ப பலராமனு கூட போனாரா? இல்ல, யாருக்கும் தெரியாம போனாரு. சரி சரி, காளிங்கன் வந்து அந்த யமுனை நதியில இருந்தார். அவருடைய தலை நதியில இருக்கு. கண்ணன் எப்படி அந்த தலையில அங்க ஏறி குதிச்சாரு? எப்படி குதிச்சாரு? அத என்ன மரம்? என்ன மரம்? கடம்ப மரம். வெரி குட், வெரி குட். கடம்ப மரம். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காளிங்கனுடைய மனைவி எல்லாம், அவருடைய வைஃப் எல்லாம் வந்து என்ன சொன்னா கிருஷ்ணன் கிட்ட? மன்னிச்சிருன்னு சொன்னா எல்லாரும் கிருஷ்ணன் மன்னிச்சுட்டார். அடுத்தது கண்டபிரான் கடைசியில காளிங்கனை கொண்டுட்டாரா இல்லையா?
இல்ல சொன்னாரு. இல்ல என்ன சொன்னார்? நீ வந்து ஓஷன் யமுனை விட்டு ஓடி போயிடு, கடலுக்கு போய் சேரு. கடலுக்கு போயிடுன்னு சொல்லிட்டார். ஒரே அவனை கொல்லல. காலிங்கன்னு சொன்னது கேட்டுச்சு. அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் நடத்துல என்ன நம்ம கத்துக்கிறோம்? இந்த விருத்தாந்தத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்? எம்பெருமான் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுத்துருவார். எம்பெருமான் விட்டுடுவார். விட்டுடுவான். கேட்டா விட்டுருவார். சரி. அடுத்த கேள்வி. அதாவது எதிரிகளை வந்து தனியா கூட போய் அழிச்சிடுவார் எம்பெருமான். தனியா யாரும் கூட வரணும்ன்றது இல்ல. தவறு செய்கிற அளவுக்கு தண்டனை கொடுப்பார். ஆனா அது மட்டும் இல்லாம அவ மன்னிப்பு கேட்டா அதை மன்னிச்சு அவளை விட்டுருவார். சரி, அடுத்தது வந்து கண்ணன் வந்து சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன பண்ணான்? அவனுக்கு என்ன பிடிக்கும்? எந்த வேலை? வெரி குட், வெரி குட். சரி சரி, மாடு மேய்க்கிறது. ஆண்டாள் வந்து 3 பாசுரத்துல வந்து இந்த மாடு கன்று மேய்க்கிறது பத்தி பேசி பாடியிருக்கா திருப்பாவையில. எந்தெந்த பாசுரம்? சரி, வேற என்ன? கறவைகள் பின் சென்று சொன்ன, கரெக்டா சொன்னேன். வேற ஒவ்வொருத்தர சொல்லுங்க, ஒவ்வொருத்தர சொல்லுங்க. கறவைகள் பின் சென்று ரைட்டு. கோவர்த்தன் சொல்லுங்கண்ணா. கோவர்த்தன் கறவைகள் பின் சென்று ரைட்டு. இன்னும் 2 பாசுரம். சித்தம் சிறுகாலே. சித்தம் சிறுகாலே. இல்ல, கூடாரை வெள்ளி, கூடாரை வெள்ளி கோவிந்தா உந்தன்னை கூடாரை கறவைகள் சித்தம் சிறுகாலை. இந்த 3 பாசத்தையும் சொல்லியிருக்கான். அடுத்தது எம்பெருமான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வர. அப்ப நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, அது சொல்லியாச்சு. அடுத்தது எம்பெருமான் நம்மளுக்கு உதவ வர. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணாம இருக்கணும்? நம்ம அங்கேயே நகர்ந்து போக கூடாது, அதை தடுக்க கூடாது. சரி சரி, நம்ம திருப்பியும் அந்த குணங்கள் 3 குணங்கள் பற்றி இல்லையா? சாதாரண மாடு கண்ணுக்கெல்லாம் எந்த குணம் ஜாஸ்தியா இருக்கும்? சரி சரி, கண்ணன் வந்து வெரி குட். அடுத்தது கண்ணன் வந்து புல்லாங்குழல் ஓதுறான் இல்லையா? அந்த புல்லாங்குழல என்ன ஸ்தானத்துல காமிச்சிருக்கான ஆச்சாரியர்கள் தான்? சரி சரி, எம்பெருமான் வந்து நம்ம மேல கருணையை பொழித்தா என்ன நடக்கும்? கருணை என்ன ஒவ்வொருத்தர சொல்லுங்க, ஒவ்வொருத்தர சொல்லுங்க. எல்லாருமே அந்த அந்த கருணையில உருகி போயிடுவா. நம்ம பார்த்தவன். ஹலோ, குருட்டா காய், குருட்டா காய், குருட்டா மாடு. சரி, கிருஷ்ண பகவான் வந்து கோவர்த்தனகிரி மலையை தூக்கினார் இல்லையா கொடையா? அப்ப அவருக்கு என்ன வயசு? 7 வயசு. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அப்ப இந்திரன் என்ன பண்ணா? கோவம் வந்துச்சு அவனுக்கு. 7 நாள் கல்மழை படி வைத்தான். சரி, வெரி குட். சரி, வெரி குட். கடைசி கேள்வி. ஆண்டாள் வந்து இந்த வைபவத்தை எந்த பாசுரத்துல எப்படி பாடி இருக்கா? குண்டு குடைய வெரி குட், வெரி குட். குண்டு குடையா எடுத்தாய் குணம் போற்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்.
சரி, ரொம்ப அழகா எல்லா கொஸ்டின்ஸ்லாம் பதில் ஆன்சர் சொன்னீங்க. சரியா? ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப வந்து நம்ம ஃபீட்பேக், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது, இன்னும் நல்லா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம சொல்லணும். சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்ல விருப்பப்படுங்க. எல்லாரும் ஒரே சமயத்தில் சொல்ல வேண்டாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கு ஃபீட்பேக் சொல்லணுமோ அவ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவளுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். இதுல வந்து நீங்க மட்டும் இல்லாம உங்க பேரண்ட்ஸும் இதுல அவ ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சா அவளும் கொடுக்கலாம். சரியா? சரி. எனக்கு அடியேன். இது ரொம்ப பிடிச்சது. யார் சொல்ல போறது இப்ப முதல்ல? தன்வியா? சொல்லிட்டு இருக்கு. தன்வி? எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆ. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி குவிஸ்ல எல்லாம் நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, வெரி ஏன் குட். கிருஷ்ணா பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன். நிறைய தெரிஞ்சிட்டியா கிருஷ்ணனை பத்தி? வெரி குட், வெரி குட். கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? வெரி குட். வேற இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணாலே சொல்லுவான். அட்டெண்ட் பண்ணிட்டா இல்ல. ஏன்? எனக்கு கிருஷ்ணா அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அடியே லீலையில இருந்து நான் நிறைய தெரிஞ்சிருந்தேன். நிறைய தெரிஞ்சுக்க இல்ல, ஒவ்வொருத்தர சொன்னதான் தெரியும். ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியல. எல்லா பேரும் இதுவா இருக்கு. உள்ளாரி எல்லாரையும் பார்க்க முடியல. யார் சொல்றீங்களோ உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க, நான் அவளை பார்ப்பேன். பிரகிருதி, ஒரு நிமிஷம். மீதி பேர் கொஞ்சம் இருக்கும். பிரகிருதி சொல்லுமா. பிரகிருதி கிருஷ்ணா ஸ்டோரிஸ் எனக்கு நல்லாவே பிடிச்சிச்சு. நல்லா புரிஞ்சுதா? சரி, வெரி குட், வெரி குட். எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு? அதுல எனக்கு அவருடைய லீலைகள் எது ரொம்ப பிடிச்சிருந்தது? சொல்லு. கோவர்தன் கிரி தான் பிடிச்சிருந்ததா? வெரி குட். சரி, வெரி குட், வெரி குட். அடுத்தது யார் சொல்ல போறா? யார் அது? அச்சுத்ராமா? இது யார் சொல்றான்னு வேணும் எனக்கு இப்போ. மகனியரங்க சொல்றீங்க? மகனியரங்க சொல்லு. எனக்கு கதை நல்லா புரிஞ்சது. சூப்பரா சொன்னாங்க. அடியன் வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்புறம் நான் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணா. மகனியரங்கன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அடியன் சாமி கேக்குறதா? இப்ப கேக்குறது. எனக்கு கிருஷ்ணா அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிளாஸ்ல இருந்து கத்துக்கொண்ட பாசுரத்தெல்லாம் கோயில்ல சேவிக்கும் போது ரொம்ப பாக்கியமா இருந்தது. அடியே வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப என்ன பண்ணணும்னு வச்சுக்கோயேன். நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னாக்க பாசுரம் செவிக்கும் போதே இந்த வைபவம் ஞாபகம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி நம்ம செவிக்கச்சே கடக்கடான்னு செய்யக்கூடாது. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு செய்யக்கூடாது. நம்ம அப்ப அந்த ஒரு நிமிஷம் கண்ணை போட்டிட்டு பெருமாள் வந்து கோவர்தன கூடிய தூக்கினார் இல்லையா கொடையா, அதை மனசுல நினைச்சுட்டு நம்ம செவிக்கணும். புரிஞ்சுதா? அது மாதிரி செவிக்கணும். அதான் நம்ம கத்துக்கிறோம் இதுல இருந்து. அப்புறம் வேற யாரு? யார் பேசுறது? ஸ்ரீயா கிருஷ்ணன் சொல்லுமா. சொல்லுமா. கொஞ்சம் நேரம் நீ மேல வெயிட் பண்ணு. ஸ்ரீயா கிருஷ்ணன் சொல்றேன். சூப்பர்லாம் இருந்தது கதையெல்லாம். வெரி குட், வெரி குட். சரி, வெரி குட், வெரி குட். நல்லா இருக்குதா? அடுத்தது வேற யாரு? ஹீராப்தி. ரொம்ப பிடிச்சிருந்தது. அடியேன் அப்புறம் கிருஷ்ண பிடிச்சிருந்தது. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, வேற யாருக்கு என்ன சொல்லணும்? அடியேன் எங்க அம்மாக்கு சொல்லணுமா? அடியன் சுவாமி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். யாருடைய அம்மா? தன்வியோட அம்மா சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்மா. நான் வீடியோ சொல்லுங்கம்மா. தன்வியோட அம்மா சொல்லுங்க. 5 நாள்ல நிறைய விஷயங்கள் கத்துண்டா. அதுவும் பாசுரத்தோட, ஆழ்வாரோட பாசுரத்தோட கனெக்ட் பண்ணி சொன்னது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. வெரி குட். இந்த 5 டேஸ்ல இவ்வளவு விஷயங்கள் கத்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நிறைய விஷயம் படிச்சா.
ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. அதுவும் இல்லாம இன்னும் 5 நாள் இல்லாம இன்னும் 10 நாள் இருந்தா கூட உட்காந்து அவ கேட்டிருப்பா. நாங்களும் என்ஜாய் பண்ணிருப்போம். இதுதான் நாங்க முதல் தடவை பண்றோமா இந்த சம்மர் கேம்ப். முடிஞ்சதுதான் நாங்க வின்டர் கேம்ப் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து இது நாங்க லீலைகள் ஃபுல்லாவே சொல்லி முடிக்கல. அந்த ஒரு புக்கு ஒண்ணு இருக்கு, சுவாமி போட்டிருக்கார். அந்த புக்ல வந்து ஒரு 40-50 லீலைகள் இருக்கு. நாங்க சொல்லி கொடுத்துருக்கு இந்த 4 நாள்ல நாங்க சொன்னது ஒரு 14 லீலைகள் தான், 14 லீலைகள் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. அது ஆனா அப்கோர்ஸ் கண்ணனுடைய அனுபவங்கள் தான் நிறைய இருக்குது. அது கடல் மாலை டெஃபினட்டா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அது சொல்லிட்டே இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப எதுவுமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் கஷ்டம். எப்படி போறது பார்க்கலாம் முதல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரைன் மாதிரி பண்ணியிருக்கோம். அவசியம் இது மாதிரி வருஷம் பண்ணுவோம். முடிஞ்சதுன்னா ஒரு வின்டர் கேம்பும் பண்ணுவோம். டிசம்பர் ஹாலிடேஸ்ல முடிஞ்சதுன்னா ஒரு வின்டர் கேம்பும் பண்ணுவோம். அது பாரு சரியா? எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இல்லப்பா, இது குழந்தைகள் கத்துனாலே எவ்வளவு பாருங்களேன், 2 மணி நேரம் பொழுது போனதே தெரியல. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுக்காக தான் பண்றதை தவிர இது பண்றது விஷயம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சந்தோஷம் தான். தன்யவாதம். அப்புறம் அடுத்தது வேற யார் சொல்லணும்? வேற யாராவது சொல்லணுமா? யார் பேசுறது? சுவாமி யார் பேசுறது? ருத்விகா ஸ்ரீ தன்விகா ஸ்ரீ. ஒரு நிமிஷம் சுவாமி, நான் அந்த வீடியோ அங்க ஆன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சுவாமி. அடியன் ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. இந்த ஒரு வாரம் நல்லா சத்த விஷயங்களை பத்தி குழந்தைகள் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. ரொம்ப குழந்தைகள் நல்லா படிப்போடு இல்லாம நம்ம சம்பிரதாயத்தை பத்தி குழந்தைகள் இந்த வயசுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியனுக்கும் பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். குழந்தைகள்லாம் இது மாதிரி இல்ல, குழந்தைகள்லாம் இது மாதிரி கத்துக்க எங்களுக்கும் ரொம்ப நல்ல என்கரேஜ்மெண்ட். ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்த வரைக்கும் தனியில பெருமாள்கிட்ட சேவிக்க குழந்தைகள் அந்த பழக்கம் வர்றது வளர்க்கறது ரொம்ப இதான சுவாமி. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஆமா ஆமா. இப்ப வந்து முதல் பேட்ச்ல வந்து குழந்தைகள் வந்து 50 பாசனம் செவிக்கிறா சுவாமி. நன்னா எல்லாம் 50-60 பாசனம் செவிக்கிறா. அது மாதிரி குழந்தைக்கு வாழும் கத்துக்கிட்டுருவா. நல்லா இருக்கும். வெரி குட். நீங்களும் ஆர்வம் சொல்லித்தரேன், குழந்தைகளும் ஆர்வம் வருது, கத்துக்கிறா. கரெக்ட். அதான் வேணும். நம்ம சம்பிரதாயத்தை பண்ணமோ இல்லையோ. அடியன் பாக்கியம் சுவாமி. பாக்கியம் பாக்கியம். வேற யாருக்கு ஏதாவது சொல்லணுமா? அடியேன் ஆக்சுவலி வந்து ஹிந்தியில ஒரு பாட்டு வச்சிருக்கேன் கிருஷ்ணா மேல, பாடலாமா? யாரு சொல்றது? ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. என்ன பாட்டுமா? கோகுல் கி கலியோன்னு சொல்லிட்டு வந்து ஹிந்தியில வந்து கிருஷ்ணன் மேல பாட்டு. பாடலாமா அடியேன்? பாடு. अरे गोकुल की गलियों दे देखी चिन्मना से चिन पर कान्हा तेरी लीला न्यारी चिन्मना से चिन। अरे नन्हा कान्हा छोटा कान्हा दिखता है भोला बड़ा, पर चुटकियों में आसमान से चांद के उड़ा। अरे अपना कान्हा प्यारा कान्हा धीरे से हो गया बड़ा, उसकी इन शरारतों में राज गहरा छुपा। अरे हो सबने देखी चिन्मना से चिन। अरे कान्हा तेरी लीला न्यारी चिन्मना से चिन। अरे आंखें बचा के सबसे छुपा के माखन चुराने दो। अरे गैया चरा के सबको नचा के बंसी बजाने दो। धिनता नना धिनता नना धिनता नना धिनता नना धिनता नना धिनता नना। सावला सालोना कछोना मोर पंख सरके गोपियों की मटकी फोड़े पापियों का दम तोड़े। घर घर को सुख से भरा बंसी बजे देखो बंसी बजे रे राधा नाचे देखो राधा नाचे रे। अरे गोकुल की गलियों ने देखी चिन्मना से चिन। अरे कान्हा तेरी लीला न्यारी चिन्मना से चिन। इसमें लाकर बोल कितनी चीटियां हाथी के चीटी, अपना कान्हा किसी से भी ना है डरा। तो खिलखिलाए माया छोड़ा मुस्कुराए जग सारा। बंसी बजे देखो बंसी बजे राधा नाचे देखो राधा नाचे रे। अरे गोकुल की गलियों ने देखी चिन्मना से चिन। तेरी लीला न्यारी चिन्मना से चिन।
अरे नन्हा काना छोटा काना दिखता है भोला बड़ा, पर चुटकियों में आसमां से चांद है लगे उड़ा. Seriously, sorry. வெரி குட். எல்லாருக்கும் ஏதாவது சொல்லணுமா? ஜெயஸ்ரீமா, ராதிகாமா, வைஷ்ணவிமா, அவர் அடியன் சுவாமி அடியன் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது குழந்தைகளோட இதெல்லாம் கேட்கறதுக்கு. நிஜமாவே இவ்வளவு ஒரு ஆர்வமா எல்லாம் பண்ணுவான்னு நினைக்க பார்க்கலாம். செகண்ட் பேட்ச் குழந்தைகள் எல்லாமே நிஜமாவே நம்ம குழந்தைகள்லாம் ஏற்கனவே கத்துட்டு இருக்கா, நம்மளெல்லாம் அறிமுகமானவா, அதனால வாப்பான்னு சொல்லலாம். பட் இவாளும் வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு ஆர்வமா வர்றது வந்து ரொம்பவே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கு சுவாமி. நிஜமாவே ரொம்ப ஆனந்தம். நிறைய எவ்வளவு செய்யணும், இனிமே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து இன்னும் எப்படி எல்லாம் கொண்டு போலாம் அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள், நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருது சுவாமி. ரொம்ப சந்தோஷம். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஆக்சுவலா பேரண்ட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணலாம். எல்லா பேரண்ட்ஸும் தன்யோஸ்மி ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியனுக்கு நடுவில் ஜாயின் பண்ண முடியல சுவாமி. அந்த புறத்தாழ்வார் சுவாமி அவர் வந்துட்டார். ஆமா சுவாமி. அதனால அடியன் இப்ப அடுத்தது முக்கியமானது வந்து மே மாசம் 25ஆம் தேதி இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் மீட் பண்றோம். இப்ப இது வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம ஜூம்ல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம், நேர பார்க்கவே இல்லை. அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மே 25ஆம் தேதி ஸ்ரீரங்கத்துல காத்தால 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும். அதனால யாரெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையோ கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாரும் வாங்கோ, எல்லாரையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்ப இன்னும் நம்ம ஒருத்தர் பார்த்துட்டோம்னா இன்னும் நம்ம பரிச்சயம் ஜாஸ்தியாகும், நம்ம பழக்கம் ஜாஸ்தியாகும், இன்னும் நல்லா நம்ம கத்துக்கலாம், நம்ம உங்களை நாங்க புரிஞ்சுக்கலாம், எங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? எல்லாரும் கண்டிப்பா வாங்கும். வைஷ்ணவிமா, ராதிகாமா, கீதாமா. அடியேன் சுவாமி. கோவர்தன் சொல்லுப்பா. எனக்கு லீலையில என்ன பிடிச்சிருக்குன்னா கண்ணன் வந்து கோவர்தன மலைய குடையா முடித்தாங்க. அதான் அவட கோவர்தன் பேரு. நீயே குட்டி கண்ணன் தான். நீ காமி ஒண்ணு பேச பாக்கணுமே. வீடியோ ஆன் பண்ணி காமி. அப்ப யாருமே தெரியல. வீடியோ ஆன் பண்ணி திரும்ப அடியேன் சேர்ச்சுக்கோ. வெரி குட். அதனால்தான் உனக்கு கோவர்தன் பேரு இல்லையா? கோவர்தன் கிரி பிடிக்கல உனக்கு, அதனால்தான். ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறா. யாருமா? தன்வியா? சரி சொல்லு. சுவாமி, இந்த ஸ்லோகம் வந்து கிருஷ்ணரோட பர்த்ல இருந்து எல்லா அசுரர்களையும் கம்சனையும் கொல்றதுல இருந்து இந்த ஸ்லோகம் இருக்கு. ஆதம் தேவ கர்ப்பஜரம் கோபி கிருபே மாயா பூதனம் ஹிம்சா பிரஹரணம் கோவர்தனோத்தாரணம் கம்ச சேவன கௌரவாதி கணனம் குந்தி சுதா பாலனம் எதத் பாகவத புராண கதிதம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருதம். அடியேன் சுவாமி. அடியேன் வெரி குட். ஸ்ரீமத் பாகவதம். வெரி குட். வேற யாருக்காவது சொன்னமா? கீதாமா, வைஷ்ணவிமா? அடியேன் நிரஞ்சன் சொல்லுங்கண்ணா. அடியேன் அந்த அசைன்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கண்ணன் பேரு அது தேடுறது ஆல்மோஸ்ட் 50+ இது நான் கண்டுபிடிச்சேன். மெசேஜ் பார்த்தேன். கரெக்ட். இப்பதான் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்ல. ஆமா அடியேன். மெசேஜ் வந்தது. நான் அடியன் ஃபுல்லா மெசேஜ் படிக்கல. சரி, நிரஞ்சன்ட்டு மெசேஜ் வந்துருக்குன்னு நான் பார்த்தேன். வெரி குட். பிரகத்தையும் ஒரு அனுப்பிச்சிருந்தா, அப்புறம் இன்னும் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தா, நன்பின்னு நினைக்கிறேன். 3 பேர் அனுப்பிச்சிருந்தா. வெரி குட். ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம முடிச்சுக்கலாம். இதோட ராதிகாமா, தேவரேதா சொன்ன சாதிக்கணுமாமா? கிளம்பிட்டான் இருக்கேன். வைஷ்ணவிமா? அடியேன் பரமபாகிய சுவாமி. அடியேன் சேவிச்சுக்கிற சுவாமி. அடியேன் ரொம்ப நல்லா இருந்ததுமா. 5 நாளுமே எல்லாருமே இது ரொம்ப இதுவா கிராண்டா பண்ணி எல்லாரும் கோஆபரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பாக்கியமான ஒரு இது. ரொம்ப கிருஷ்ணலீலையோட
என்ன சொல்றது, எல்லா அனுபவங்கள், குழந்தைங்களுடைய அனுபவங்கள், கண்ணனுடைய லீலை அனுபவங்கள் ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி. ரொம்ப பாக்கியமா இருந்தது. எல்லா நம்ம 4 நாள் லீலைகள் சொல்றதை விட இன்னைக்கு குழந்தைகள் ஆரம்பத்துல எல்லா லீலைகள் அவ சொன்னது ரொம்ப இதுவா இருந்தது. அவளுடைய இதுல மழலையில. அச்சுத்தராம் சொல்லு கண்ணா. பெருமாளை பற்றி பாட்டு பாடுறேன். திருப்பாவை பத்தி சரி சொல்லு. திருமால் மலையை பற்றி பாடுறேன். சரி பாடு. பலபல நாளன் சொல்லி பழுத்த சிசுபாலன் தன்னை அளவலை மைந்தழுத்த அலங்கான் அலங்கால மலை குளமலை கோலமலை குற்றமலை நெடுமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலை அது அடியன் வெரி குட். திருமாலிருஞ்சோலை. மதுரை முடிச்சுக்கலாமா? இதோட சுவாமியால வர முடியலன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு கைங்கர் இருந்ததுனால பார்க்கலாம். அப்படியா சிம்பத்தே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம், ஜிய திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி 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 தன்யோஸ்மி. அடியன் 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் 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 தன்யோஸ்மிமா ராதிகாமா. ஜெய் ஸ்ரீமா சுவாமி. ஜெய் ஸ்ரீமா. சுவாமி அடியன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. அடியன் ரொம்ப நல்லா இருந்தது. அடியன்